ஆரம்பிக்கலாங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. சிவா சிவசிவா. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். புவனேஸ்வரி அம்மா விநாயகர் பாடல் பாடுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருவடி பணிகிறேன். திருச்சிற்றம்பலம். பிடியதன் ஒரு பூமை கொலமிகு கரியது, வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட, கடி கணபதி வர அருளை நன்மிகு கொடை, வடிவினர் பயில் வலி வளமுறையிறையே, வடிவினர் பயில் வலி வளமுறையிறையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. சிவாய நம. நன்றிங்கம்மா. ரேணுகாம்மா நாளூர் துதி பாடுங்கம்மா. ரேணுகாம்மா, ஈரோடு ரேணுகாம்மா. அம்மா பாடுறேங்கம்மா. திருச்சிற்றம்பலம்மா. புலியர்கோன் வெப்பொழிந்து புகழையோர்கோன் கடல் போற்றி, ஆழ்கலை மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டன் பதம் போற்றி, ஊழி வழி திருவாதவூர் திருத்தாள் போற்றி போற்றி. சிவ. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. அம்மா நீங்க ஆரம்பிக்கலாமா. சிவசங்கரி அம்மா வாருங்கள். சேரமான் பெரும் கழிச்சறிவாருடைய புராணத்தை அம்மா சிந்திச்சுட்டு இருக்கோம் நம்ம அடியார்கள் எல்லாரும். அந்த வகையில் அம்மாவை வருக வருக என்று வரவேற்கிறோம். வாருங்கள் அம்மா. சிவாய நம. நன்றிமா. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருட்பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். ஒப்பில்லாத சிவபெருமானுடைய பெரும் கருணையினால் இன்று களரிற்றறிவார் நாயனார் ஆகிய சேரமான் பெருமாள் நாயனாருடைய அருள் வரலாற்றினை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒப்பில்லாத பெரிய புராணம் இயற்றி அருளிய தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகளை பணிந்து, களரிற்றறிவார் நாயனார் பெருமானின் பொற்பாதங்களை பணிந்து, நம்பி ஆரூரர் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானின் திருவடிகளை பணிந்து எனது உரையை துவங்குகின்றேன். இது உரைன்னு சொல்றத விட அருள் உரைன்னு சொல்லணும். ஏன்னா இதோட பொருள் தில்லையில் ஆடுகின்ற சிவபெருமான். சென்ற வகுப்புல என்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு சிறு முன்னோட்டம் பார்த்துட்டு இப்ப தொடர்ச்சியாக இந்த வகுப்புக்கு செல்வோம். தில்லையிலே ஒப்பில்லாத இறைவனுடைய திரு நடனத்தை சேரமான் பெருமாள் நாயனார் கண்டு களிக்கின்றார், கண்டு மகிழ்கின்றார். அந்த திரு அமுதாகிய கூத்து, அந்த கூத்தை தரிசிக்கிறதே நமக்கு அமுதம் பருகினது போலயம். நம்ம அமுதம் அமுதம்னு எங்கெங்கயோ தேடி அலைகின்றோம். இறைவனுடைய அந்த திரு நடனம் இருக்குங்க இல்லையா, ஐந்தொழிலும் செய்கின்ற அந்த கூத்து. அதாவது கையில உடுக்கை ஏந்தி இருக்கின்றார், அனலேந்தி இருக்கின்றார், திருவருள் புரிகின்றார், தமது திருவடியை காட்டுகின்றார். அப்புறம் ஆணவ மலத்தை அடக்குமாறு முயலகன் மீது காலடி வைத்திருக்கின்றார். அந்த திருக்கூத்து அதுதான் நமக்கு தரிசித்தாலே நமக்கு அமுதமயமாக விளங்கும். அந்த அமுதமயமான திருக்கூத்தை தரிசித்து இறைவனை நேர்ல எப்படி பாக்குறார் அப்படின்னு சொன்னா, அந்த இறைவனுடைய பொன் வண்ணம், பசும் பொன், சுத்த பொன்னாலான திரு உருவம், அதை கண்ட உடனே பொன் வண்ண திரு அந்தாதி பாடுனான்னு பார்த்தோம். முதலே பார்த்து போன வகுப்புலயே. அந்தாதினா அந்தம் கூட்டல் ஆதி. ஒரு பாடலுடைய அந்தம் முடிவு அடுத்த பாடலுடைய முதலாக விளங்குகின்றது. அந்தம் ஆதியாக விளங்குகின்றது. ஒரு பாடலுடைய முடிவு அடுத்த பாடலின் தொடக்கமாக விளங்குகின்றது அந்தாதி.
சிவபெருமானையே அரும்பொருள் என கொண்டதால் அது திருவந்தாதி. இறைவனுடைய பொன் வண்ணத்தை பாடுனதால பொன்வண்ண திருவந்தாதி. ஒரு பாடல் கூட பார்க்கலையேன்னு எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது. அதனால இந்த ஒரு முதல் பாடல் அந்த பொன்வண்ண திருவந்தாதியில மட்டும் இன்னைக்கு அதை சிந்திப்போம். எப்படி பாடுறாருன்னா, இறைவனை நேரே கண்ணார கண்டு கும்பிட்டு, நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இந்த திருச்சிற்றம்பலத்துல நடனமாடுகின்ற இறைவனை அந்த சிற்சபையில அந்த 2 பக்கமும் யானை முகங்கள் கொண்ட திருக்களிற்றுப்படி அப்படின்னு இருக்கும். அந்த களிற்றுப்படியின் கீழே நின்று இறைவனை நேரே கண்டு அந்த பொன்வண்ணத்தை பாடுகின்றார். எப்படி இருக்கு அந்த வண்ணம்னா, முதல் பாடல் அந்த பொன்வண்ண திருவந்தாதியில பாடல். பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி, பொலிந்திலங்கு மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீசடை, வெள்ளி குன்று தன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மால்விடை, தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணமாகிய ஈசனுக்கே. அற்புதமான பாடல். எப்படி ஆரம்பிக்கிறார், நம்ம போன வகுப்புலயே சொன்னது போல, பொன் வண்ணம், இறைவனுடைய வண்ணம் பொன் வண்ணம் இல்லைங்களா? ஏன் பொன் வண்ணமா இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த பொன் அப்படின்றது ஞானத்தை குறிக்கின்றது. அதனாலதான் ஞான ஆகாசமாகிய அந்த திருச்சிற்றம்பலத்துக்கு பொன்னால கூரை வேண்டியிருக்கின்றார்கள். இறைவனுடைய திருமேனியும் தூய பொன்னால் ஆனது. சுவாமிக்கு சாத்தப்படுகின்ற புஷ்பங்கள் கூட எது ரொம்ப சிறந்ததுன்னா, வெண்மைமயமான புஷ்பமும் அந்த பொன்மயமான புஷ்பங்களும் தான் சுவாமிக்கு சிவபெருமானுக்கு உகந்தது. ஏன்னா அந்த பொன் ஞானத்தை குறிக்கும். அப்படி அந்த பொன்வண்ண திருமேனி எப்படி சொல்றான்னா, பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி. அதாவது இறைவா, உன்னோட மேனி என்ன வண்ணம், திருமேனி என்ன வண்ணம்னா, பொன்வண்ணம் என்ன வண்ணமோ அதுதான் உன்னுடைய திருமேனியின் வண்ணம். இப்ப சுவாமி தூய பொன்னால் ஆனவர். அந்த வண்ணம் அந்த பொன் வண்ணம் திருமேனியில இவர் கண்டு மகிழ்ந்து பாடுகின்றார். பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி. உன்னுடைய மேனி தூய பொன்வண்ணமாக விளங்குகின்றது. அதாவது தூய பொன்வண்ணம்னா எந்த ஒரு மாசும் கலக்காமல், வேற எந்த உலோகங்களும் கலக்காமல் தூய பொன், அதுதான் உன்னுடைய திருமேனி அப்படின்றாரு. புலிந்திலங்கு மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்சடை. மிகவும் சிறப்பாக ஒளிர்கின்ற, அப்படியே பளபளன்னு மின்னும் சொல்லுவோம் இல்லையா, அது போல நல்லா விளங்குகின்ற, ஜொலிக்கின்ற. அது போல மின்னல் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும் இல்லையா? எப்பயாவது மழை வரும்போது இடி இடிக்கும் பொழுது மின்னல் மின்னும், கண்ணால பார்க்கவே முடியாது, அத்தனை பிரகாசத்தோடு இருக்கும். அந்த மின் வண்ணம் தான் உன்னுடைய செஞ்சடை அப்படின்னு சொல்றாங்க. மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்சடை. வீழ்சடை அப்படின்னு சொன்னா சுவாமியுடைய திருமூடி கீழே பறந்து கீழ் நோக்கி இருக்கிறதுனால அது வீழ் சடை அப்படின்னு சொல்றோம். இந்த சடை, அதை நெருங்கிய அந்த சடை வீழ் சடைன்னு சொல்லுவோம். கங்கையை வைத்த பிறையை சூடிய சடை. நமக்கு தெரியும் அது பொன் போல மின்னுகின்றது. ஏன்னா பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னா செஞ்சடை மேல். இங்க சேக்கிழார் பெருமான் பாடியிருக்காரு நிறைய இடத்துல பொன்னார் திருமேனியனேன்ட்டு. இதே சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானும் பாடியிருக்காங்க இல்லைங்களா? திருமழபாடியில என்ன பாடியிருக்காங்க, பொன்னார் மேனியனே. மேனி பொன்மயமானது அப்படின்றத அங்கேயும் சுவாமி அவருக்கு தரிசனம் கொடுத்திருக்காரு. பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல். மின்னல் போன்ற அந்த ஒளி மிகுந்த செஞ்சடை, அதேதான் இங்கே சொல்றாங்க. இந்த மின் வண்ணம், இந்த மின்னல் எப்படி இருக்கோ அதுதான் அப்பா உன்னுடைய அந்த வீழ் சடை. இந்த வீழ்கின்ற சடை, தாழ்கின்ற அந்த சடை, தாழ் சடைன்னு சொல்லுவோம், வீழ் சடைன்னு சொல்லுவோம். இந்த சடையோட வண்ணம் என்னன்னா மின்னல் போன்ற வண்ணம். மின்னல் போன்ற மின்னுகின்ற வண்ணம் தான் உன்னுடைய தாழ் சடையின் வண்ணம். வெள்ளி குன்று தன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மால்விடை. வெள்ளி குன்று, குன்றுனா சிறிய மலைன்னு அர்த்தம். இந்த வெள்ளியால ஆன குன்று எப்படி வெண்மைய பலபலன் இருக்குமோ அது போல இருக்கிறதையா உன்னுடைய மால்விடை. அதாவது சுவாமி எப்பவுமே அடியார்களுக்கு அருள் புரியும் பொழுது ரிஷபாரூடரா வருவார். அதாவது வெல்விடை, விடைனா ரிஷபம்னு அர்த்தம். வெல்விடைனா வெண்மையான நிறம் கொண்ட ரிஷபத்தின் மேல் உமையன்னையுடன் எழுந்தருளி வந்துதான் சுவாமி அருள் புரிவார். பார்த்தோம், எல்லா அடியார்களும் இறைவன் திருவடி சேரும் பொழுது சுவாமி ரிஷபாரூடரா வருவார்.
அந்த ரிஷபம் அதோட நிறம் என்னன்னா அதாவது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா வெள்ளி குன்று போல இருக்கான் அந்த ரிஷபம். நம்ம இப்ப சொன்னாலே சுவாமிக்கு வந்து அந்த வெண்மை நிறம் பிடிக்கும், அந்த பொன்னிறம் பிடிக்கும். அதனாலதான் இந்த 2 நிறத்தையும் அந்த பாடல்ல வைக்கிறாங்க அவங்க. இந்த வெண்மையான அந்த வெள்ளி குன்று அது வந்து பெருசா இருக்கான். அது எப்படி இருக்குன்னா அந்த ரிஷபம் வந்து வெள்ளியால் ஆன ஒரு சின்ன மலை போல விளங்குகின்றது. அந்த வெள்ளி குன்று போல விளங்குகின்ற ரிஷபத்தில் நீ ஏறி வருகின்றாய் அப்படின்னு சொல்லிட்டு, வெள்ளி குன்று தன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மால் விடை. ஏன் மால் விடைன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம். திரிபுரத்தை வந்து சுவாமி எரிச்சாங்க இல்லைங்களா? திரிபுர அரக்கர்கள் தங்கம் வெள்ளி இரும்பாலான கோட்டைகளாக மாறி நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துக்கு பறந்து போய் அங்க எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த இருக்கிற இடத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களும் அழிந்து போகும். இவ்வாறு துன்பப்படுத்தும் பொழுது இறைவன் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த 3 கோட்டைகளையும் சிரிச்சே அழிக்கிறார் இல்லைங்களா? நமக்கு தெரியும் பல தேவர்கள் எல்லாரும் வந்து போருக்கு சேர்ந்து எல்லாரும் அழிச்சு போகும்போது அவங்களுக்கு ஒரு செருக்கு வருது. நம்ம துணையோட தானே சுவாமியே வந்து போர்ல ஜெயிக்க போறாருன்னும் போது அவங்களுடைய அந்த அறியாமை என்னாச்சு, சுவாமி சிரிக்கிறார். அந்த சிரிப்பே அந்த திரிபுரங்களையும் எரிச்சது அப்படின்னு பாக்குறோம். அப்ப வந்து அந்த சுவாமி அந்த கோபத்துல அப்படி இருக்கும்பொழுது அவர் தாங்கிறதற்காக திருமாலே வந்து ரிஷப வாகனமாக வந்தாராம். அதனாலதான் எப்பவுமே விடைய சொல்லும் போது மால் விடை, மால்னா திருமால்னு அர்த்தம். திருமாலே விடையாக வந்தார். அந்த திருமாலையே விடையாக கொண்டிருக்கின்றவர். திருமால் மேனி வேற, ஆனா ரிஷப வாகனமாக வரும்பொழுது அவர் வந்து வெண்மை நிறத்தோட வரார், வெல்விடை. அப்ப அந்த வெல்விடை எப்படி இருக்குன்னா வெண்மையான குன்று, அதாவது வெள்ளியல் ஆன ஒரு சிறு மலை போல விளங்குகின்றது. அதுதான் நீ ஏறி வருகின்ற வாகனம். தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணமாகி ஈசனுக்கே. இப்ப வந்து சுவாமியுடைய திருமணியை சொல்லிட்டாரு. அது வந்து பொன் வண்ணம், தூய பொன் வண்ணம். தாழ் சடை, அந்த வீழ் சடை சொல்லிட்டாரு. அது வந்து அந்த மின்னல் போன்ற மின்னலுடைய வண்ணம். ஏறி வருகின்ற ரிஷபம் அது வந்து வெள்ளி குன்று போல விளங்குகின்றது. ஐயா, உன்னை பார்த்த என் வண்ணம் என்னன்னா உனக்கு அடிமைப்பட்டது, உன்னோட அடிமையாகப்பட்டேன், அதாவது உன்னோட ஒன்றாக கலந்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம். தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம், உன்னை பார்த்துட்டேன், உன்னை பார்த்த உடனே என் வண்ணம் என்னன்னா அவ்வண்ணமாகிய ஈசனுக்கே. நீ உன்னோடைய கலந்து நீ எந்த வண்ணத்துல இருக்கோ அந்த வண்ணத்துக்கே நானும் கலந்துட்டேன். அதாவது உன்னுடன் என்னை இசைவித்தேன், ஒன்றுவித்தேன் அர்த்தம். சுவாமி எப்படி வணங்கணும் பாருங்க. நம்மளுடைய உயிர் வந்து சுவாமியோட ஒன்றுவது போல வணங்க வேண்டும். அதுதான் சொல்றாரு. நான் உன்னை கண்டதுனால என்னோட வண்ணம் என்னவாயிடுச்சுன்னா, ஈசனாகிய உன் வண்ணம் எதுவோ அதுதான் என் வண்ணம். அப்ப உன்னோட ஆளாக ஆக்கி உன்னுடன் என்னை கலந்து கொண்டாய் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இறைவனை தரிசிச்சதுனால வந்து இறைவனோட ஒன்றுபட்ட அந்த நிலைமையை வந்து பாடுறாரு அந்த பொன் வண்ணர் தந்தாதி. இத பாடின உடனே வந்து சுவாமி தன்னோட திருசிலம்பின் ஓசையை கேட்பிக்கின்றார். நம்ம பார்த்தோம், ஒவ்வொரு நாளும் பூஜை முடிவுல சுவாமி அந்த பூஜையை நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்ற அடையாளமாக தன்னுடைய திருசிலம்பு, அது வேதத்தையே சுவாமி சிலம்பாக அணிந்திருக்கின்றார், அந்த ஓசையை கேட்பிக்கின்றார். அது வந்து இதுவரையும் வந்து கேட்டுட்டு இருந்தார். இப்ப நேர்லயே சுவாமிய தில்லையில தரிசனம் பண்ணி பொன்வண்ண திருவந்தாதி பாட சுவாமி என்ன பண்றார், தன்னுடைய திரு சிலம்பின் ஓசையை கேட்பிக்கின்றார். பெரும் பேரு நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிக்க மகிழ்கின்றார். மகிழ்ந்து பலகாலம் ஆறாமை, அதாவது போதுன்ற அந்த எண்ணமே ஏற்படல. மேலும் மேலும் அந்த திருக்கூத்தை தரிசித்து அதனால மனசுல எழுகின்ற ஆனந்தத்திலே திளைச்சி இருக்கார். அதாவது இரவும் பகலும் இந்த மாதிரி இறைவனை தரிசனம் பண்ணிக்கொண்டே இருக்கின்றார். அப்புறம் வந்து நம்பி ஆரூரர் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான வணங்கணும்ன்றதுனால இறைவனை வணங்கி தில்லையில திருக்கூத்து ஆடுகின்ற இறைவன் திருவடியை வணங்கி அருள் விடை பெறுதல். ஒரு கோயில்ல இருந்து நம்ம வரும்பொழுது சுவாமி கிட்ட அருள் விடை பெற்று கொண்டு வரணும். ஐயா, நல்ல தரிசனம் கிடைச்சது, பேரருள் கிடைச்சது, நன்றி, எப்போதும் உன்னுடைய துணை எனக்கு வேணும், அடுத்த முறையும் சீக்கிரமா உன்னை வந்து தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவருள் பெற்று கொண்டுதான் வந்து அடியார்கள் பெருமக்கள் வருவாங்க. நம்மளும் அது மாதிரி வணங்கணும். திருவருள் பெற்று கொண்டு திருவாரூரை நோக்கி செல்கின்றார். அடுத்தது வந்து நம்ம பார்த்தோம், திருவாரூர் சென்று அந்த நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா நாகப்பட்டினம் இப்ப சொல்றோம்ல, அது வந்து திருநாகை காரோணம் அப்படின்னு பேரு. அப்போ சென்ற வகுப்புலயே பார்த்தோம்.
புண்டரீக முனிவர் அப்படின்ற ஒரு முனிவர் அவர் தவம் செய்தார். எல்லா உயிர்களும் இறைவன் அடைவதா இருந்தா கூட இந்த உடலை விட்டுதான் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அந்த ஒளி உடல் பெற்று இறைவன் திருவடியில வந்து சேருவாங்க. ஆனா இங்க வந்து அவர் அந்த புண்டரீக முனிவர் தன் காயம்னா உடம்போடையே சுவாமியோட சேரணும்னு சொல்லிட்டு ஒரு மிகுந்த கடுந்தவம் செய்கின்றார். அதனால இந்த தவத்துக்கு இறங்கி சிவபெருமான் என்ன பண்றார், தன்னுடைய உடம்புலே வந்து அவர் ஆரோகணம்னா சேர்த்துக்கிறது, காயத்தோட உடம்புல சேர்த்துக்கிறதுனால, உடம்போட சேர்த்துக்கிறதுனால அதுக்கு பேரு காயாரோகணம் அப்படின்னு பேரு. காயாரோகண சுவாமினே சுவாமிக்கு பேரு. போல புண்டரீக முனிவரை ஏற்றுக்கொண்ட அந்த சிவபெருமான் அந்த திருத்தலத்துக்கு சென்று சுந்தரமூர்த்தி நாயனார் வணங்கி சுவாமி கிட்டேந்து எல்லையில்லாத செல்வங்களை பெற்றுக் கொள்கின்றார். அதை சென்ற வகுப்புல பார்த்தோம் இல்லைங்களா? அதாவது தூய வந்து பசும் பொன்னால் ஆன, பசும் பொன்னும் மணிகளும் விதமான வைரம் வைடூரியம்ன்ற மாதிரி மணிகள்லாம் பதிந்த நிறைய ஆபரணங்கள், அப்புறம் நவமணிகள், பட்டாடைகள், விலை உயர்ந்த ஆடைகள், வாசனை பொருட்கள் பூசிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஏறி வர வாகனம் ஆகிய குதிரை, வெற்றியுடைய குதிரை, அப்புறம் சுரியை கூட வந்து தங்கத்துல வாங்கினாரு. இது போல இது முதலான அப்படின்னா இதெல்லாம் இது மட்டும் இல்லாம பிற செல்வங்களும் நிறைய சுவாமி கிட்டே இருந்து வாங்கிக்கிட்டு அவர் திருவாரூருக்கு வருகின்றார். சேரமான் பெருமாள் நாயனாரும் வழியில இருக்கிற சிவஸ்தலங்கள் தோறும் தில்லையில வணங்கி முடிச்ச உடனே திருவீதியை வணங்கி, திரு எல்லையை வணங்கி, தொழுது கொண்டு வந்து சீர்காழியை வணங்கி, வழியில் இருக்கின்ற சிவஸ்தலங்கள் யாவையும் வணங்கி கொண்டு திருவாரூருக்கு வந்து சேருகின்றார். திருவாரூர்ல வந்த உடனே சேரமான் பெருமாள் நாயனார் வரான்னு தெரிஞ்ச உடனே சுந்தரமூர்த்தி நாயனார் எதிர்கொள்கின்றார். சேரமான் பெருமாள் நாயனார் முதலில் தான் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகளில் விழுந்து வணங்குகின்றார். அடியார் இலக்கணம் பார்த்தோம். மற்ற அடியார்கள் நம்மை வணங்குவதற்கு முன்பாக நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க அவர் திருவடியை வணங்கின உடனே சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடியில வணங்கி உடனே இவர் கையால அப்படியே அள்ளி எடுத்து அவரை வந்து இவர் வணங்கி அள்ளி எடுத்து தழுவி கொள்கின்றார். அன்போடு தழுவி கொள்ள அவரும் அதுவும் நான் பெரியவங்க தான் முதல்ல அன்பை வெளிப்படுத்தணும். அப்ப சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் தழுவி கொள்ள அதன் பிறகு சேரமான் பெருமாள் நாயனாரும் தழுவி கொள்கின்றார். அப்படியே ஆனந்தம். இத்தகைய அன்பர் வந்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு என்னன்னா எப்பேற்பட்ட அரசர், மூவேந்தர்கள் சொல்லுவாங்க, அத பெரிய நாட்டை ஆளுகின்ற அரசர் இப்படி வந்து இவ்வளவு பணிவா இருக்காரே, அன்பா இருக்காரேன்னு மகிழ்ச்சி. இவருக்கு இறைவனுடைய தோழனாகவே விளங்குகின்றவர் இவ்வளவு எளிமையா இருக்காரேன்னு சொல்லிட்டு இருவரும் அவங்க வந்து மற்றவர்களுடைய பெருமையை நினைத்து மேலும் மேலும் அன்பு கொண்டு மனம் கலந்து மகிழ்கின்றார்கள். வந்து இந்த சூழ்நிலையை பார்த்து பக்கத்துல இருக்கிற பரிசனங்கள் அடியார்கள் எல்லாம் வாழ்த்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு இனி சேரமான் தோழர் அப்படின்ற அருள் பெயரும் விளங்குக உலகத்தில் வாழ்த்தி எல்லாரும் வணங்குகின்றாங்க. இது போல இந்த அன்பு கலந்து மகிழ்ச்சியில் விளங்குகின்றார்கள். அவங்களுடைய அருள் பயணத்தை வந்து தொடருவோம். இன்று பாடல் வந்து 67வது பாடல்ல இருந்து இன்று பார்க்கணும். போன வாரம் வந்து சேரமான் தோழர் அப்படின்ற அருள் நாமம் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெற்றதை பார்த்தோம். இப்ப வந்து 67வது பாடல்ல இருந்து சிந்திக்கணும். ஒருவர் ஒருவரில் கலந்த உணர்வால் இன்ப மொழி உரைத்து மறுவ இனியார்பால் செய்வது என்னவாம் என்னும் மகிழ்ச்சியினால் பருவமழை செங்கை பற்றி கொண்டு பரமர் தாழ் பணிய தெருவு நீங்கி கோயிலின் உள் புகுந்தார் சேரமான் தோழர். அதாவது ஒருவரில் கலந்த உணர்வால், அதாவது ஒருத்தருடைய உணர்வும் மற்றவருடைய உணர்வும் ஒன்றாக கலந்தது அப்படின்றாங்க. அதாவது நட்புணர்ச்சி மிகுந்தது அப்படின்னு இறைவன் திருவுருளால் கூட்டப்பட்டவங்க இல்லைங்களா? அதனால ஒருத்தன் அதான் சொல்றது போல சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் சேரமான் பெருமான் நாயனாரோட எளிமை, அரசரா இருந்தாலும் இவ்வளவு எளியவரா இருக்காரே, அடியார்களுக்கு இவ்வளவு மதிப்பு கொடுக்கிறாரே, பக்தி கொண்டிருக்கிறாரேன்னு அவர் பால் மேலும் அன்பு பெறுகிறது. இங்க சேரமான் பெருமாள் நாயனார் நம்மளும் இறைவனுக்கு அன்பர், ஆனா அடியான் தோழனும் தோழனுமாக சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்கிறதுனால அவர் பாடும் பொழுது அதை கேட்டுக்கிட்டுதான் நம்ம கிட்ட வர்றார் சுவாமி. அப்ப எத்தகைய திரு அன்பர், அவரோட நட்பு கிடைச்சதே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் மகிழ்ந்திருக்கின்றார். அப்ப ஒருத்தர் வந்து அவங்களோட
அந்த நற்குணங்களை எல்லாம் நினைத்து மேலும் மேலும் அன்பும் நட்பும் பெருக இந்த நட்பு கலந்த உணர்வால மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மகிழ்ந்து இன்ப மொழி உரைத்து, இன்ப மொழி அப்படின்னு சொன்னா இப்ப அடியார்கள் தெரியும் உங்களுக்கு. அடியார்கள் இலக்கணம் என்னன்னா, மற்ற அடியார்களை பார்க்கும் பொழுது இறைவனுடைய பெருமையை தான் பேசுவாங்க. இறைவனுடைய பெருமையை போற்றி பேசுவார்கள். அப்ப தெய்வ நலன் தரும் இன்ப மொழிகள்லாம் உணர்த்துறாங்க. தனக்கு வந்து சுவாமி என்னென்ன அருள் புரிஞ்சாரு அப்படின்றது. சுவாமி வந்து திருசிலம்பின் ஓசை கேட்கறது, அவரோட செய்கின்ற பூஜை, இதெல்லாம் வந்து சுவாமி அருள் புரிஞ்சு அதெல்லாம் இவர் பேசுறாரு. அவருக்கு வந்து தன்னை வந்து எப்படி ஆட்கொண்டார், வழியை வந்து ஆட்கொண்டார் அப்படின்ற சுவாமி கருணையெல்லாம் பேசி இவங்க எப்படி 2 பேரும் ஒன்னா கூட்டு விட்டார். அந்த திருசிலம்பின் ஓசை வந்து கேட்பிக்க கொஞ்ச நேரம் தாழ்த்தி சுந்தரமூர்த்தி நாயனாரோட பெருமையை சுவாமியே சொன்னது. இதெல்லாம் சொல்லி மேலும் மேலும் என்ன பண்றாங்கன்னா இறைவன் புகழை பாடி நட்போட இருக்கிறாங்க. மருவ இனியார்பால் செய்வது என்னவாம். இங்க மருவ இனியார்பால் அப்படின்றது ஒரு அற்புதமான ஒரு அருள்பதம். அப்படின்னா என்னன்னா, இந்த இறைவனை நம்ம ஆழ்ந்த அன்போடு வணங்குகின்றவர்களுக்கு இது உணர முடியும். ஒவ்வொரு முறையும் இறைவனை வணங்கும் போதும் அது புதுமையா இருக்கும், புதிய அன்பை தரும், புதிய அனுபவத்தை தரும். இது எப்பவுமே வந்து செழிச்சே போகாது அந்த அன்பும் பக்தியும். இப்போ ஒவ்வொரு முறையும் வணங்கும் பொழுதும் புதிதாக இன்பம் தருகின்றவர் இறைவர். அத்தகைய இறைவர் மருவ இனியார்பால் செய்வது என்னவாம். இவ்வளவு ஒரு நல்ல தோழரை எனக்கு கொடுத்திருக்கார் இறைவன். அவருக்கு வந்து என்ன கைமாறு நம்ம செய்ய போறோம் அப்படின்ட்டு 2 பேருமே என்ன பண்றாங்க, இறைவனோட பெருமையை போற்றுகின்றார்கள். என்னும் மகிழ்ச்சியினால் மருவ இனியார் எப்பொழுதுமே நினைக்கும்தோறும் இன்பம் தருகின்ற இறைவன் பால் செய்வது என்னவாம். இந்த நட்பை எனக்கு கொடுத்ததுக்கு பிரதிபலனா நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னும் மகிழ்ச்சியினால் இப்ப கொடுத்தாரு. என்ன நம்ம செய்ய முடியும் இறைவனை? அன்புதான் செய்ய முடியும் இறைவனுக்கு. அப்ப நம்ம இந்த நட்பை தந்த இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம், வணங்குவோம். திருக்கோயிலுக்கு வந்து 2 பேரும் போறாங்க. என்னும் மகிழ்ச்சியினால் பருவமழை செங்கை பற்றி. இவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. பருவமழை செங்கை பற்றி. மழையோட கையை எங்கேயாவது பிடிக்க முடியுமா? அதாவது சேரமான் பெருமாள் நாயனார சொல்றாங்க. பருவமழை, அதுவும் வந்து வெறும் மழை இல்ல, பருவமழை. ஏன்னா பருவம் தவறிய மழை வந்து கேடு விளைவிக்கும், பருவ மழைதான் நன்மை விளைவிக்கும். அது போல நன்மை மட்டுமே தருகின்ற கொடையினை உடைய சேரமான் பெருமாள் நாயனாருடைய செங்கைனா என்ன அர்த்தம்னா செம்மையான கையா, சிவந்த கைன்னு அர்த்தமா. இப்ப செம்மைனா 2 அர்த்தமும் எடுத்துக்கலாம். சிறப்பு பொருந்திய கை, சிவந்த கைகள். ஏன்னா கையில வந்து அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, கேள்விப்பட்டிருக்கோம் இந்த அடைமொழியை, கொடுத்து சிவந்த கைகள் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் எல்லையில்லாத செல்வங்களை வந்து கொடுத்தே சிவந்த கைகள் போல, மழை போல, பருவம் மழை போல அப்படி மழை தெரியும் உங்களுக்கு எவ்வளவு அதிகமா பெய்யும் சொல்லிட்டு, பருவ காலத்து மழை. அது போல நிறைய கனகமாரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது மழை போல பொன்ன எல்லாம் வந்து பொழிகின்ற இந்த சேரமான் பெருமாள் நாயனாருடைய கொடுத்தே சிவந்த கைகளை பற்றி கொண்டு, ஃப்ரெண்டு பாருங்க எவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப், அவர் கையை பிடிச்சுக்கிட்டே என்ன பண்றாரா, கோயிலுக்கு போறாரு. பருவமழை செங்கை பற்றி கொடுத்து சிவந்த சேரமான் பெருமாள் நாயனாருடைய கையை பற்றி கொண்டு பரமர் தாள் பணிய, பரமனாகிய சிவபெருமானுடைய திருவடிகளை பணிய வேண்டும்ன்றதுக்காக தெருவு நீங்கி, இந்த திருவீதியை நீங்கி கோயிலுக்குள்ளார போறாங்க. திருவீதின்னு தான் சொல்லணும். ஏன்னா சுவாமி வந்து ஊர்வலம் வர்றாங்க இல்லைங்களா, அவங்க வந்து தேர்ல வீதி உலா வருவாங்க. அதனால அந்த வீதிகள்லாம் திருவீதின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் நமக்கே தெரியும். திருவாரூர்ல சுவாமி பறவையார் பொருட்டு நடந்து போய் தூது சென்றார். ஒரு முறைக்கு இருமுறை திருப்பாதம் பட்டதனால அது திருவீதி தான். அந்த திருவீதி நீங்கி, திருவீதி தாண்டி கோயிலுக்குள்ளே புகுந்தார் சேரமான் தோழர். சேரமான் தோழராகிய நம்பி ஆரூரர் சேரமான் பெருமாள் நாயனாரோட கையை பிடிச்சுக்கிட்டு என்ன பண்றார், கோயிலுக்குள்ளார போறார். இதுதான் வந்து இந்த பாடல். சேரமான் தோழர் ஆயிட்டதுனால, அந்த நாமம் அடியார்கள் கொடுத்ததுனால சுந்தரமூர்த்தி நாயனார் எப்படி போட்டுறாங்கன்னா சேரமான் தோழர் அப்படின்னு போற்றி சொல்றாங்க. அடுத்தது சென்று தேவாசிரியனை முன் இறைஞ்சி திருமாளிகை வளம் கொண்டு. இங்க வந்து திருவாரூரோட பெருமையை வந்து சொல்லணும். போன வகுப்புல வந்து சொல்ல விட்டுட்டேன். அதாவது திருவாரூருடைய பெருமையை வந்து சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அருள் வரலாறுல உங்களுக்கு தெரியும். அவர் வந்து திருக்கைலைக்கு வந்து திருக்கையிலையில சுவாமிக்கு திருத்தொண்டு செஞ்சிட்டு இருக்கிறவரு. சுவாமி திருநீரு பூசுவார் இல்லைங்களா, அந்த கலன் ஏந்தி இருக்கிறவரு. சுவாமிக்கு தினந்தோறும் அன்று அப்பொழுது மலர்கின்ற மலர்களை புஷ்பங்களை மாலைகளாக தொடுத்து சுவாமிக்கு சாத்துகின்றவர். அந்த தொண்டு செஞ்சிட்டு இருக்காரு. 2 பெண்கள் கமலினி அனிதிதைன்னு 2 பெண்களை அந்த பூக்கள் கொய்கின்ற அந்த பூக்கள்லாம் பறிக்கிறதுக்காக திருநந்தனவனத்துக்கு போறாரு. திருக்கைலாயத்துல இருக்கிற நந்தவனம் போகும்போது அந்த பெண்களை பார்த்த உடனே இறைவன் திருவருளாலதான் அதுவும் நடக்குது. இந்த பெண்களின் மேல் இவருக்கு ஆசை வருகின்றது. அந்த பெண்களும் இவரை கண்டு ஆசை கொள்கின்றார்கள். சுவாமிக்கு புஷ்பம் பறிச்சுட்டு போகணுமே, மாலை கட்டணுமே, நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவரும் திருக்கைலாயத்துக்கு வராங்க. அந்த பெண்களும் அவங்க யாருன்னா பார்வதி அன்னைக்கு இது மாதிரி புஷ்ப அலங்காரம் செய்கின்ற தோழியர்கள் இருவர். அவர்களும் சரி அன்னைக்கு வந்து புஷ்ப அலங்காரம் செய்யணுமேன்னு பூக்களை பிரித்து கொண்டு செல்கின்ற. கைலாயத்துல ஆசைக்கு இடம் கிடையாது. ஆனா இவங்க வந்து பெண்ணின் மேல ஆசை வைத்ததுனால இந்த ஆசை நீங்கி திருப்பி திருக்கைலாயத்துக்கு வரணும்ன்றதுனால சுவாமி என்ன சொல்றாரு, பெண்ணின் மேல் ஆசையை வைத்ததுனால நீ வந்து மண்ணின் மேல் பிறந்து அந்த பெண்களுடன் மனம் புரிந்து வாழ்ந்து ஆசையெல்லாம் நீங்க திருப்பி இங்க வாப்பா அப்படின்றாரு. அப்ப சுவாமியோட திருவடியை வணங்கி மிகப்பெரிய தவறு செய்தேன் உன்னுடைய ஐயா, உன் திருவடிய விட்டு நீங்க உரிய அந்த கொடுமையான பழியை செய்து விட்டேன். அவருக்கே தெரியும் இந்த மனுஷ வாழ்க்கையே மயக்கம் பொருந்தியது. அப்ப மயக்கம் பொருந்திய வாழ்க்கையில இது செய்யணும் இது செய்யாதுன்னு தெரியாம மயங்கும் பொழுது என்னை தடுத்து ஆட்கொள்வா, இவனோட அடிமையாக கொண்டு உன்னோட வழியிலேயே என்னை கொண்டு வா அப்படின்னு ஐயான்னு வேண்டும் பொழுது சுவாமி அருள் புரிகின்றார். இது எதுக்காக நிகழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் இங்க வந்து ஒப்பில்லாத அடியார்களுடைய பெருமையை திருத்தொண்ட தொகையாக பாடி உலகம் உய்ய தருவதற்காக தான் முக்கிய காரணமாக இந்த திருவிளையாடல் நிகழ்கின்றது. இவ்வாறு வந்து திருத்தொண்ட தொகையும் பாடி அருள் அற்புதங்கள்லாம் நிகழ்த்தி நிறைய உலகம் உய்ய தேவார பதியங்கள்லாம் பாடி இதுக்கப்புறம் ஒரு திருக்கைலாயத்துக்கு போறார். நமக்கு தெரியும் திருக்கைலாயத்துக்கு போகும்பொழுது அனந்த கோடி சூரிய பிரகாசம் தெரியுது. இந்த பிரகாசத்தை பார்த்த உடனே திருக்கையிலை அடிவாரத்துல நிறைய முனிவர்கள்லாம் ஒன்னா இருக்காங்க. உபமன்யு முனிவர் அவங்களுக்கு எல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, ஞானத்தை வந்து உணர்த்திட்டு இருக்கும் பொழுது அனந்த கோடி சூரிய பிரகாசம் போயிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே எல்லாரும் இது என்ன ஒரு ஒளி போகின்றதே அப்படின்னு ஆச்சரியமா கேட்ட உடனே உபமன்யு முனிவர் சுவாமியோட திருவடியை சிந்திச்ச உடனே அது தெரியுது. அதாவது சுவாமியோட அருளாசையினால கட்டளையினால பூமியிலே திருக்கைலாசத்திலேருந்து பூமிக்கு வந்து திருநாவலூர்ல பிறந்த வந்தோண்டர் இங்க கடமையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பியும் திருக்கைலாயத்துக்கு போறார். அவர்தான் ஒளி சுரூபமா போறாருன்னு தெரிஞ்சு அந்த ஒளி ரூபமா விளங்குகின்ற சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகளை வணங்குகின்றார். இப்ப எல்லாரும் கேக்குறாங்க, சுத்தி இருந்தவங்க எல்லாம், சிவபெருமான் திருவடியை தவிர வேற எதுவுமே நீங்க வணங்க மாட்டீங்களே, இப்ப நீங்க யார வணங்குறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அவர் என்ன சொல்வாரு, சுவாமிக்கு திருக்கைலாயத்துல அடுத்த தொண்டனா விளங்குகின்றவர். அவர் வந்து உள்ளத்தால சிவபெருமானை தழுவியவர். அப்படின்னா எப்போதும் உள்ளத்துல சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமான வச்சிட்டு இருப்பார். அவர் வந்து பூமியில உலகம் உய்ய திருத்தொண்ட தொகையை பாடி அடியார் பெருமை விளங்க செய்து திருப்பி திருக்கைலாயத்துக்கு போறார். அவரை தான் வணங்குறேன் அப்படின்னும் போது அப்பேற்பட்டவருடைய பெருமையை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போதான் இந்த திருத்தொண்ட புராணத்தையே வந்து சொல்றாரு அந்த உபமன்யு முனிவர். அப்ப சொல்லும் பொழுது அவங்க கேக்குறாங்க, இவர் வந்து தென் திசையில பிறந்தாரா, இத்தகைய பெரியவரு சுவாமிக்கு தொண்டரா இருந்தவர் தென் திசையில பிறந்தாரா, தென் திசை அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்லுவாங்க. தென் திசையோட சிறப்பு சொல்லும் பொழுது இங்க இறைவன் திருக்கூத்தாடுகின்ற சிதம்பரம் இருக்கின்றது, திருவாரூர் விளங்குகின்றது, காஞ்சி விளங்குகின்றது. அதாவது உலக மாதாவாகிய காமாட்சி அன்னை வந்து 2 நாழிகை நெல்லை வந்து இறைவன் தேர்ந்து பெற்று அறம் வளர்த்தாள். உலகில் உள்ள உயிர்கள் எல்லாம் வந்து வாழும்படியும் உலகத்தில் சிவபூஜை நிலை பெறும்படியும் தவம் செய்யறாங்க அன்னை. அந்த காஞ்சி ஸ்தானம் இதெல்லாம் வந்து விளங்குகின்றது தென் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப அந்த காஞ்சி இப்ப எதுக்கு சொல்ல வரனா, அந்த திருவாரூரோட பெருமையை வந்து அந்த பாடல்ல சொல்லுவாங்க. திருவாரூரோட பெருமை என்னன்னு பார்த்தோம்னா, பூதம் யாவையின் உள் அலர் போது என
வேத மூலம் வெளிப்படும் மேதினி காதல் மங்கை இதய கமலமாம் மாதோர் பாகனார் ஆரூர் மலர்ந்ததார். இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், ரகசியம்னு சொல்லலாம். இது திருவாரூர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூதம் யாவையின் உள் அலர் போது என. பூதம்னா உயிரினங்கள், உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் உள்ளாரையும் ஒரு மலர்ந்து இருக்கிற ஒரு மலர் இருக்கான். மலர்வது போல, அதாவது எல்லா உயிர்களுக்கு உள்ளாரையும் ஒரு பொருள் இருக்கு, ஒரு மலர் இருக்கு. அது ஒண்ணு இல்ல, நம்ம இதயத்தை தான் சொல்றாங்க. அதாவது பூதம் யாவையின் உள் அலர், உள்ளார இருக்கிற அலர்னா மலர்கின்ற ஒரு மலர், போதுன்னா ஒரு அந்த பூ பூவோட ஒரு நிலை மொட்டா இருக்குது இல்லையா, அந்த பூ மொட்டு போல எல்லார் உள்ளத்துலயும் எல்லாருக்கும் உள்ளாரையும் ஒண்ணு இருக்கு, அதுதான் இதயம். அது போல வேதம் மூலம் வெளிப்படும் மேதினி காதல் மங்கை இதய கமலமா. மேதினா இந்த உலகம், இந்த உலகத்துக்கும் ஒரு இதயம் இருக்கு. தெளிவா சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம எல்லா உயிரினங்களுக்கும் உள்ளார இதயம் இருக்கு இல்லைங்களா, இதயம் எவ்வளவு முக்கியம் தெரியும். அதே போல இந்த உலகம், மேதினா உலகம், இந்த உலகமாகிய பெண், உலகத்தை பெண், ஏன்னா பூமியை நம்ம பெண்ணாதான் சொல்லுவோம். இந்த உலகத்துக்கும் ஒரு இதயம் இருக்கு அப்படின்னா நமக்கு தெரியும். இதயம் எந்த பக்கம் இருக்கு, நெஞ்சு கூட்டுல இருக்கு, லேசாக இடது பக்கம் இருக்குன்றது தெரியும். அதே போல இந்த பூமி இருக்கு இல்லையா, பெண் மங்கை மேதினி, அவங்களுக்கு இதயம் எங்க இருக்குன்னா திருவாரூர்ல இருக்கு. திருவாரூர் எப்படி நமக்கு இதயம் மலர்கின்றதுன்னு ஏன் சொல்றாங்கன்னா, இது ஒரு அறிவியல் கூற்று. ஒரு குழந்தை உருவான 3 மாசத்துல அந்த ஒரு மலர் போல அந்த இதயம் உருவாகுமா, மலர் போல மலருமா, உருவாகுமா. அதே போல உங்க திருவாரூர்ல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த புற்றிடம் கொண்ட பெருமான் இருக்காரு இல்லையா, அவருதான் இந்த உலகங்களுக்கு எல்லாம் இதயம் போன்றவர் திருவாரூர்ல. இது சேக்கிழார் பெருமானுடைய கூற்று. அதனாலதான் அந்த 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 கோயிலே உங்களுக்கு தெரியும், பூங்கோயில்னு பேர். திருவாரூருக்கு என்ன பேர்னா பூங்கோயில். ஏன்னா அந்த கோயில் பூ, என்ன பூ தாமரை பூ. எதுக்கு அதாவது தாமரை பூனா உள்ள தாமரை பூ, இதய தாமரை. எந்த இதயம் யாரோட இதயம்னா பூமியோட இதயம். பூமிக்கே இதயமாக விளங்குகின்றது திருவாரூர். அதனாலதான் அங்க குளத்துக்கே என்ன பேரு, கமலாலய குளம்னு பேரு. கோயிலுக்கு என்ன பேருனா பூங்கோயில் அப்படின்னு பேரு. அன்னைக்கு உங்களுக்கே தெரியும், கமலாயதாட்சி, கமலாம்பிகைன்னு அப்படின்னு பேரு. அப்ப இந்த பூமியாகிய பெண்ணுக்கே இதயம் போல விளங்குவதுதான் திருவாரூர். அந்த திருவாரூர்ல இருந்து இன்னொரு சிறப்பு என்ன சொல்றாங்கன்னா, வேதம் மூலம் வெளிப்படும், வேதத்துடைய மூலம். நமக்கு தெரியும், அடிமுடி காண முடியாத படலத்துல திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் இடையில ஜோதி ஸ்தம்பமா சுவாமி தோன்றுகின்றார். எங்கதான் முதல் இருக்கு, எங்க முடிவு இருக்குன்னு தெரியாம அவங்க இருவரும் அன்னமும் பன்றியுமா தேடியும் காண முடியாம சுவாமியோட திரு 5 எழுத்த ஓதி வணங்கும் பொழுது சுவாமி அவங்களுக்கு தரிசனம் தரார். முதல்ல அந்த ஜோதி பிழம்புலேந்து வேதங்கள்லாம் தோன்றியதுன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி தோன்றியதுதான் ஓம் அப்படின்ற பிரணவம். அதுதான் வேதத்துடைய முதல் மூலம். அந்த வேதத்துக்கே முதன்மையானதுன்றது ஓம் அப்படின்ற அந்த பிரணவம் தான். அதோட பெருமை அவ்வளவு சிறப்பானது இந்த ஓம் அப்படின்றது. அதனாலதான் எல்லா மந்திரத்துங்களுக்கும் முன்னாடி ஓம் அப்படின்ற அந்த அருள் மந்திரத்தை சேர்க்கிறோம். ஆனா வேதத்துக்கே முதலானது அதுதான். அந்த வேத மூலமாகிய அந்த ஓம் அது வெளிப்பட்டது அந்த திருவாரூர். எவ்வளவு சிறப்பு சொல்றாங்க பாருங்க. ஒவ்வொரு உயிருக்கும் இதயம் எவ்வளவு முக்கியமோ அது போல இந்த மேதினி ஆகிய இந்த பூமி மங்கைக்கு இருதய கமலமாக விளங்குகின்றது திருவாரூர். அது எப்படி மாதோர் பாகனார், உமையன்னையோட இருக்கின்ற மாது ஓர் பாகனார், தன்னுடைய ஒரு பாகத்தின் மாதினை கொண்டிருக்கின்ற சிவபெருமான். அந்த திருவாரூர் மலர்ந்து விளங்குகின்றது, உலகத்தோட இதயம் போல மலர்ந்து விளங்குகின்றது அப்படின்ட்டு உலகத்துக்கு இதயமே திருவாரூர் தான் சொல்லிட்டாங்க. அந்த திருவாரூருக்கு கோயிலுக்கு வராங்க 2 பேரும். துரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமான் கையை பிடிச்சிட்டு கோயிலுக்குள்ளார வராங்க. சென்று தேவாசிரியனை முன் இறைஞ்சி திருமாளிகை வலம் கொண்டு ஒன்றும் உள்ளத்தொடும் புகுவார் உடைய நம்பி முன்னாக நின்று தொழுது கண்ணருவி வீழ நிலத்தின் மிசை வீழ்ந்தே
என்றும் இனிய தம்பெருமான் பாதம் இறைஞ்சி ஏத்தினார். 68வது பாடல். சென்று தேவாசிரியனை முன் வணங்கி. நமக்கு தெரியும் இந்த தேவாசிரியன் மண்டபம், திருவாரூர் போனீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தேவாசிரியன் மண்டபம் பார்த்திருப்பீங்க. எப்படி நமக்கு வந்து சிதம்பரத்துல 1000 கால் மண்டபம் இருக்கோ, அது போல திருவாரூர்ல ஒரு மண்டபம் இருக்கின்றது. கிழக்கு வாசல் வழியாக நம்ம போனோம்னா முதல்ல தேவாசிரியன் மண்டபம் தான் இருக்கும். இந்த அடியார்களுடைய வரலாறு பார்க்கும் போதே பார்த்தோம். தேவாசிரியர் மண்டபத்துல அடியார் பெருமக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவாசிரியர் மண்டபத்துல இருக்கிற அடியார் பெருமக்களை வணங்கி கொண்டுதான் சுவாமியே வணங்க உள்ளார போவாங்க இல்லைங்களா? இந்த தேவாசிரியன் மண்டபம் அதோட பெருமையை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய புராணத்துல திருக்கூட்ட சிறப்பு இருக்கு இல்லைங்களா? அடியார்களுடைய பெருமை சொல்றது அதுல வந்து சொல்லுவாங்க அழகா. அதாவது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, பூவார் திசைமுகன் இந்திரன் பூமிசை மாவாழ் அகலத்து மால் முதல் வானவர் ஓவாது எவரும் நிறைந்து உறைந்துள்ளது தேவாசிரியன் என்னும் திருக்காவனம். இந்த தேவாசிரியன் என்ற மண்டபம் அதுல யார் யார் இருக்கான்னா அடியார்கள் மட்டும் இல்ல. ஏன்னா சுவாமியை வணங்கினா அருள் கிடைக்கும் அப்படின்றது அடியார்கள் வந்து அன்பினால வணங்குவாங்க. ஆனா தேவர்களுக்கு தெரியும் ஒப்பில்லாத பேரருளாளன் இறைவன்னு. அதனால அருள் பெறுவதற்காக தேவர்களும் இங்க என்ன பண்றாங்களாம், தேவாசிரியன் மண்டபத்துல காத்துட்டு இருக்காங்க. ஏன் இங்க காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடியார் நடுவுல இருந்தா நமக்கும் அந்த நன்மை கிடைக்கும். அந்த நன்மை கிடைக்கும் அடியார்கள் தரிசனம் பண்றதுனால. அவங்களுடைய இன்ப மொழிகள் சுவாமிய போற்றி சொல்கின்ற மொழிகளை கேட்கறதுனால, அவங்களுக்கு பணிவிடை செய்யறதுனால நமக்கு புண்ணியம் கிடைக்கும். இறைவன் திருவருள் பெறலான்னு தேவாசிரியர் மண்டபத்துல யார் யார் இருக்கான்னு பாருங்க. பூவார் திசைமுகன், திசைக்கு ஒரு முகமாக கொண்ட நான்முகன், பூ மேல இருக்கிற நான்முகன் இந்திரன் பூமிசை மாவாழ் அகலத்து மால், மால்லாம் திருமால் முதல் வானவர். அவங்க மட்டும் இல்ல, இவங்கெல்லாம் முதல் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் வானவர், அவங்க மட்டும் இல்லாம மற்ற வானவர்கள் எல்லாருமே ஓவாது நிறைந்து உள்ளதுன்னா ஒழியாமல் எப்பவுமே நிறைஞ்சு இருக்கிறது தான் தேவாசிரியன் மண்டபம். அப்ப அந்த தேவாசிரியன் மண்டபத்தை முதல்ல வணங்குறாங்க. வணங்கி தேவாசிரியன் முன் இறைஞ்சி திருமாளிகை வலம் கொண்டு சுவாமியோட திருத்தலத்தை வணங்கி கொள்கின்றார். முதல்ல பார்த்திருக்கோம் இல்லையா? அடியார் பெருமக்கள் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, சுவாமி திருத்தலத்தை வலம் கொண்டு வணங்கி உள்ள சென்று வணங்குவார்கள். அது போல திருக்கோயிலை வலம் கொண்டு வணங்குகின்றார்கள். ஒன்றும் உள்ளத்தோடும் புகுவார். இதுதான் எப்படின்னா, நம்ம சுவாமி கோயிலுக்குள்ள நுழைஞ்சிட்டா இறைவனை தவிர வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. ஒன்றும் உள்ளத்துடன் அப்படின்னு சொன்னா இந்த 5 புலன்களும் வேலை செய்யக்கூடாது. ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் வேலை செய்யணும், கண். அது சுவாமிய பார்க்கணும். அது போல உள்ளார இருக்கும் மனம், புத்தி, அகங்காரம் இல்லைங்களா, சித்தம். அது எல்லாமே ஒன்னா ஒடுங்கி சித்தத்துல இருக்கணும். இந்த சித்தம் சுவாமி மேல இருக்கணும், கண்ணு இறைவனா இருக்கும், இறைவனை மட்டும் பார்த்து இருக்கணும். நம்ம குணங்கள்ல எல்லாமே சாத்வீக குணமா இருந்து சுவாமிய வழிபடணும். இதுதான் வந்து வழிபடும் முறை இல்லையா? அப்ப அந்த மாதிரி ஒன்றும் உள்ளத்தோடு, அப்ப எல்லா புலன்களும் அதாவது அகக்கருவிகள்லாம் ஒன்றாக ஆக்கி சித்தத்தை சுவாமி மேலேயே வைக்கணும். அப்படி ஒன்றும் உள்ளத்தோடும் புகுவார். உள்ளார போறாங்க. உடைய நம்பி முன்னாக தன்னை நட்பாக கொண்டவர், இன்னொன்னு சுவாமியால் ஆளப்பட்டவர். அத்தகைய உடைய நம்பி. நம்பி அப்படின்னா என்னன்னா ஆடவர்களுள் சிறந்தவரை நம்பின்னு சொல்லுவோம். இப்ப சுந்தரமூர்த்தி நாயனார் இது ஒரு மரபு. அதாவது நம்மளோட பெரியவங்க யாராவது சுவாமி கும்பிட போகும்போது நமக்கு அவங்களுக்கு அடுத்ததுதான் நிக்கணும், உங்களுக்கு பின்னாடிதான் நிக்கணும். அவங்க உடைய ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் முன்னாடி நின்னு வணங்க, இவர் பின்னாடி நின்னு சுவாமிய தரிசனம் பண்றார். அதுதான் இங்க சொல்றாங்க. ஒன்றும் உள்ளத்தோடும் புகுவார். உடைய நம்பி முன்னாக தன்னை தோழனாக கொண்ட நம்பி, நம்பின்னா ஆடவர்களில் சிறந்தவராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் முன்னாக முன்னாடி நின்று இறைவனை வணங்க, அவருக்கு பின்னாடி நின்று தொழுகின்றார். சுவாமி தரிசனம் பண்ணி தொழுது கண்ணருவி வீழ, இந்த சுவாமி தரிசனம் பண்ண உடனே உள்ளம் உருகுது. கண்ணருவி எப்ப விழும்னா இது போல முதல்ல வந்து உள்ளம் ஒன்றணும். ஒன்றுனாலே தானாவே என்ன ஆகும், இறைவன் பால் அந்த சிந்தனை ஒன்னால குவிக்கப்பட்டாலே அன்பு பெருகும். அன்பு பெருகுனா என்ன ஆகும், கண் வழியா கண்ணீர் வரும். அப்ப கண் அருவி வீழ, அது அருவி போல தண்ணீர் கொட்ட, நிலத்தின் மிசை வீழ்ந்தே, மிசைனா மேல, நிலத்தின் மேல விழுந்து அதெல்லாம் பணிந்து வணங்குதல் அர்த்தம். நிலத்தின் மிசை வீழ்ந்தே, நிலத்தின் மேலே வீழ்ந்து என்றும் இனிய தம்பெருமான் பாதம் இறைஞ்சி ஏற்றினார். என்றும் இனியவர் இல்லையா சிவபெருமான். சங்கரன் ஏன் சுவாமிக்கு பேருனா எப்போதும் எல்லோருக்கும் சுகங்களை தருபவர்.
எல்லோருக்கும் சுகங்களை தருவதனாலதான் சுவாமிக்கு என்ன பேர்னா சங்கரன்னு பேர். அப்ப சுகங்களை தருவதால எப்போதும் இனியவர். அப்ப என்றும் இனிய தம் பெருமான், எப்போதும் இனியவராகிய சிவபெருமானுடைய பாதம் இறைஞ்சி ஏற்றினார். இறைஞ்சினா வணங்கி, ஏத்தினார்னா துதித்து பாடினார். சொன்னோம் இல்லையா, சாமியை வணங்கும் பொழுது அவரோட பெருமையை போற்றணும், வணங்கணும். வணங்குறதுன்னா அஷ்டாங்கமாகவோ பஞ்சாங்கமாகவோ வணங்கணும். எனக்கு போற்ற தெரியாது, என்ன பண்றது? அடியார் பெருமக்கள் போற்றி பாடியிருக்காங்க, தேவார பதிகங்கள், சைவ திருமுறைகள், அதை போற்றி பணிந்து வீழ்ந்து வணங்கணும். அதைதான் பண்றாங்க. இப்போ கோயிலுக்குள்ள போன உடனே தேவாசிரியனை வளம் கொண்டு தேவாசிரியர் முன்னாடி விழுந்து வணங்கி கோயிலை வளம் கொண்டு ஒன்றும் உள்ளத்தோடு சுவாமி சன்னதி முன்னாடி போகி சுந்தரமூர்த்தி நாயனார் முன் நின்று வணங்க, தாம் பின் நின்று இறைவனை கண்ணருவி வீழ நிலத்தின் மீது விழுந்து வணங்கி சுவாமியை போற்றி துதித்து வணங்குகின்றார். தேவர் முனிவர் வந்து இறைஞ்சும் தெய்வ பெருமாள். இப்ப சொன்னோம் இல்லையா, அகில காரணர் தாழ் பணிவார்கள் தான் அகில லோகமும் ஆளற்குரியர். அகில லோகத்துக்கும் காரணம் சிவபெருமான் தான். அந்த அத்தகைய அவரோட திருவடி பணிஞ்சாதான் நமக்கு அகில லோகமும் ஆள முடியும்னு சொல்லிட்டு இப்ப தேவர்களும் தேவாசிரியன் மண்டபத்துல இருக்காருன்னு பார்த்தோம் இல்லைங்களா. அததான் இங்க குறிப்பிடுறாரு. தேவர் முனிவர் வந்து இறைஞ்சும். அடியார் மக்கள், மனுஷரா பிறந்த இந்த அடியார் கூட்டம் மட்டும் இல்லாம தேவர்களும் முனிவர்களும் வந்து இறைஞ்சும், அவங்களும் கூட வந்து வணங்குகின்ற தெய்வ பெருமாள் கழல் வணங்கி, புற்றிலும் கொண்டவராகிய சிவபெருமானுடைய கழல் வணங்கி, திருவடி வணங்கி. சொன்னோம் இல்லையா, திருவடியில சுவாமி வீர கழல் அணிஞ்சிருப்பாரு. அந்த கழல்னு சொன்னாலே சுவாமியுடைய திருவடியை தான் குறிக்கும். சுவாமியுடைய திருவடியை வணங்குகின்றார். வணங்கி மூவர் தமக்கு முதலாகும் அவரை மும்மணி கோவை நாவலூர தம்முன்பு நன்மை விளங்க கேட்பித்தார். தாவில் பெருமை சேரனார் தம்பிரானார் தாம் எதிர்கொண்டார். அதாவது மூவர் தமக்கு முதலாகும் அவரை, எவ்வளவு அற்புதமான ஒரு வரி பாருங்க. மூவர் தமக்கு முதலாகும் அவரை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, பிரம்மா விஷ்ணு ருத்திரன், அந்த மூவர்ல முதலாக விளங்குபவர். மூவருக்கு முதல்வன் ருத்ரன் தான், அப்படியும் எடுத்துக்கலாம். இன்னொன்னு பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவங்களுக்கு முதல்வனாகிய இறைவன் அப்படின்னு. ஏன்னா ஏன் இப்படி சொல்றோம்னா, ஏன்னா ருத்ரன் அப்படின்றதும் சிவபெருமான் அம்சம் தான். அதனால இந்த மூவர்லயும் முதல்வன் அப்படின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா ருத்ரன், அப்படியும் சுவாமியை போட்டுடலாம். இந்த மூவர்களுக்கும் முதல்வன், உங்களுக்கும் அப்பாற்பட்ட தலைவனாக விளங்குகின்றவர் சிவபெருமான். அத்தகைய இறைவன் புற்றிடம் கொண்டாராக விளங்குகின்றார். திருவாரூர் போனவங்களுக்கு தெரியும், எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. சுவாமி வன்மீகநாதர், அதாவது புற்றிடம் கொண்ட பெருமான் அப்படின்னு பேரு. அத்தகைய இறைவனை வணங்குகின்றார். அவருடைய கழல் வணங்கி, திருவடியை வணங்கி என்ன பாடுறார் அப்படின்னு சொன்னா, மூவருக்கு முதல்வனை திரு மும்மணி கோவை பாடுகின்றார். இந்த மும்மணி கோவை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், இந்த செய்யுள்ல பல வகை இருக்கு. ஒரே வகையா பாடாம 3 வகையில பாடுறாரு. அதாவது ஆசிரியப்பா, வெண்பா, கலித்துறை, இந்த 3 வகை செய்யுள்களாலும் சுவாமியே. ஆனா பொருள் புற்றிடம் கொண்டாராகிய சுவாமி தான், புற்றிடம் கொண்ட பெருமான், லிங்க ஸ்வரூபமா இருப்பாரு. அந்த இறைவனை தான் பாடுறாரு. 3 வகை செய்யுள்களால பாடுறதுனால இது மும்மணி கோவை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 3 விதமான மணிகள் ஆனா ஒரே மாலையில கோக்குறாங்க. திருவாரூர் பெருமானையே கொண்டதுனால ஒரே மாலை, ஆனா 3 வகை மணிகளால கோக்கப்பட்ட அந்த பாமாலைகளை சுவாமிக்கு சாத்துறதுதான் திருமும்மணி கோவை. அத சுவாமியை பாடி அருளுகின்றார். அங்க தில்லையில திரு பொன்வண்ண திருவந்தாதி பாடுறாங்க. இங்க திருவாரூர் திரு மும்மணி கோவை பாடி வணங்குகின்றார். திருவாரூர் சிவபெருமானையே பொருள் என கொண்டு பாடி நாவலூர தம்முன்பு நன்மை விளங்க கேட்பித்தார். அது எப்படின்னா, பக்கத்து சுந்தரமூர்த்தி நாயனார் தனக்கு முன்னாடி நிக்கிறார், அவரும் கேட்கும்படி இல்லையா, சிறப்பு அதுதானே. அடியார் பெருமக்களும், ஏன்னா இறைவன் அடியார் பெருமக்கள் வேற வேற இல்லை.
இப்ப இங்க சுந்தரமூர்த்தி நாயனாரும் கேட்கும்படி, அவரு கேட்கறதுனால இன்னும் இவருக்கு நன்மை கிடைக்குது. சுவாமிக்கு நம்ம கேட்பித்தால், நம்ம சொல்றதை கேட்க வச்சாலே நமக்கு நன்மை விளையும். திரு அடியார் பெருமக்களையும் கேட்க வச்சா இன்னும் அதிகமா நன்மை கிடைக்கும். அப்பதான் சொல்லிருக்காங்க. நாவலூரர், இங்க நாவலூரர்னா திருநாவலூரில் தோன்றிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் தம் முன்பு, அவர் முன்னாடியே நன்மை விளங்க கேட்பித்தார். தனக்கு உலகத்திற்கும் நன்மை விளங்கும்படி கேட்பித்தார், சொல்லி அவரை கேட்க வைக்கிறாரு. தாவில் பெருமை சேரலனார். தாவில் அப்படின்னா கெடுதலே இல்லாத பெருமையை உடைய சேரமான் பெருமாள் நாயனார். ஏன்னா அவர் ஈகை கொடுக்கறதும் சரி, திருத்தலங்கள் போய் பாடுறதும் சரி, எல்லாம் அருள் தன்மை தான். அதனால கெடுதலே இல்லாத பெருமையை உடைய சேரமான் பெருமாள் நாயனார் கேட்பிக்கிறார். பாடல் திருமும்மணி கோவையை பாடுகின்றார். தம்பிரானார் தாம் கொண்டார். தம்பிரானார் ஆகிய சிவபெருமான் அதனை ஏற்றுக்கொண்டார். எவ்வளவு சிறப்பு பாருங்க. ஆனா தில்லையில சுவாமி என்ன பண்றாரு? திருச்சிலம்போசை கேட்பிக்கின்றார், இங்க கேட்கல. ஆனாலும் சுவாமி அதை ஏற்றுக்கொள்கின்றார். அதனாலதான் அதை இந்த சேக்கிழார் பெருமான் குறிக்கின்றார். தம்பிரானார் தாம் கொண்டார், தாம் அதனை ஏற்றுக்கொண்டார். சேரமான் பெருமாள் நாயனார் சொன்ன அந்த சாத்தி அருளிய திருமும்மணி கோவையை ஏற்றுக்கொள்கின்றார். அடுத்த பாடல் எழுவது. அங்கன் அருள் பெற்று எழுவாரை கொண்டு புறம் போந்து ஆரூரர் நங்கை பறவையா திருமாளிகையில் நன்னுதலார் பொங்கும் விளக்கும் நிறைகுடமும் பூ மாலைகளும் புகை அகிலும் எங்கும் மடவார் எடுத்து எந்த அணைந்து தாமும் எதிர்கொண்டார். அதாவது இந்த வகுப்பு முழுவதுமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த மாகேஸ்வர பூஜை இந்த காலத்துல எப்படி செஞ்சாங்க அப்படின்றதான் சிறப்பாக பார்க்க போறோம். அதாவது சிறப்பா சேக்கிழார் பெருமான் விளக்கி அருளி இருக்கின்றார். அங்கன் அருள் பெற்று எழுவாரை சொன்ன இல்லைங்களா? சுவாமி நம்மோட அன்பை போற்றி வணங்குவதை ஏற்றுக்கொண்டார்னாலே பேரருள் நமக்கு உண்டு. அது போல அங்கன்னா அங்கே அருள் பெற்று எழுவாரை, சுவாமியை பாடி வணங்கி அருள் பெற்று கொண்டு எழுகின்றார். எழுவாரை கொண்டு புறம் போந்து, இப்ப சுவாமியை வணங்கியாச்சு. வணங்கினதுக்கு அப்புறம் திருப்பியும் திருமாளிகை அவங்க வீட்டுக்கு போகணும் இல்லைங்களா? அப்படி சேரமான் பெருமாள் நாயனார் கீழே விழுந்து கும்பிட்டு சுவாமியோட அருள் பெறுகின்றார். அவரை கூப்பிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் போறார் தன்னுடைய மாளிகைக்கு. அதை இங்க சொல்றாங்க பாருங்க. புறம் போந்து ஆரூரர் நங்கை பறவையார் திருமாளிகையில் நங்கைனா பெண்களுள் சிறந்தவர். எப்படி நம்பினா ஆண்களில் சிறந்தவர்னு சொல்றோமோ, இது போல பெண்களில் சிறந்தவரை குறிக்கும் பொழுது நங்கை அப்படின்ற ஒரு அடைமொழி சேர்ப்போம். இப்ப நங்கை பறவையார் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய மனைவி ஆகிய பறவையார் திருமாளிகையில், அவரோட வீடுதான். ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுடைய திரு அவதாரங்களும் திருநாவலூர். இங்க இறைவன் திருவருளால பறவையார் திருமணம் செய்து கொண்டு அவர் திருமாளிகையில தங்கி இருக்கார். அப்ப நங்கை பறவையார் திருமாளிகையில் சேரமான் பெருமாள் நாயனார சுவாமி தரிசனம் முடிச்ச உடனே பறவையார் திருமாளிகைக்கு அழைச்சிட்டு போறார். நன்னனா அணைகின்றார், அங்க கூட்டு போறாரு. நன்னுதலார் பொங்கும் விளக்கும், எப்படி அடியார் பெருமக்களை ஃபர்ஸ்ட் வரவேற்கணும். முதல்ல அடியார் பெருமக்களை வீட்டுக்குள்ளார அழைச்சிட்டு போறதுக்கு முன்னாடி எப்படி வரவேற்கிறது அப்படின்ற ஒரு முறை சொல்லியிருக்காங்க பாருங்க. நன்னுதலார், அதாவது அழகிய நுதல்லாம் நெற்றின்னு சொன்னோம். அழகிய நெற்றியினை உடைய இந்த பறவையார் திருமாளிகைக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் சேரமான் பெருமாள் நாயனாரை அழைச்சிட்டு போறாரு. அப்ப எப்படி சேரமான் பெருமாள் நாயனாரை எதிர்கொண்டு வணங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பொங்கும் விளக்கும், சிறந்த ஒளி வீசுகின்ற, மேலும் மேலும் ஒளி பெருகுகின்ற, அதான் பொங்குன்றது விளக்கு. முதல்ல விளக்கு, மங்களத்தோட அடையாளமா விளக்கு. நிறைகுடமும் பூ மாலைகளும் புகை அகிலும், இது நாளும் முக்கியமா சொல்றாங்க. இப்ப கூட நம்ம சிதம்பரத்துல சுவாமி திருவீதி வருவாங்க இல்லைங்களா? வருடத்துக்கு 2 முறை வருவாங்க. ஆனி திருமஞ்சனம் தப்பியும் மார்கழி மாசத்துலயும். அப்ப பாத்தீங்கன்னா அந்த தீட்சிதர்கள் வீடு அங்க வழியில எல்லாம் சுவாமி இப்படிதான் வரவேற்பாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைகுடம் வச்சிருப்பாங்க. நிறைகுடம்னா தண்ணீர் வச்சு, மங்கள பொருட்களை, தண்ணீர், தேங்காய் அதெல்லாம் வச்சு கும்பம் வச்சிருப்பாங்க. அடுத்தது விளக்கு வச்சிருப்பாங்க. அடுத்தது பூமாலைகள், அந்த வீட்டை அலங்கரிச்சிருப்பாங்க. சுவாமி வரவேற்கிறதுக்காக முக்கியமா வாசல்ல தோரணங்கள் பூமாலைகள் எல்லாம் கட்டி, அப்புறம் இந்த தூபம் போடுவாங்க சுவாமிக்கு.
இப்ப அதுதான், அதாவது இது எதுக்காக செய்யறாங்கன்னா இப்பதான் நமக்கு புரியுது. அதாவது பண்டைய காலத்துல இருந்தே அது வழக்கமா இருக்கு. அடியார் பெருமக்களையோ இறைவனையோ வரவேற்கிறதுக்கு இந்த இந்த உபச்சாரங்களை செஞ்சிருக்காங்க. அப்போ பொங்கும் விளக்கு, விளக்கு நிறைகுடம், அதான் முக்கியம், நிறைகுடம். அடுத்தது பூ மாலைகள், அலங்காரத்துக்காக பூ மாலைகள், புகை அகிலும், வாசனைக்குரிய புகை, அதுவும் அகில்னா அகில் புகைன்னு வாசனையோட இருக்கும். அப்போ அந்த வாசனையின் கூடிய புகை அகிலம் விட்டு எங்கும் மடவார் எடுத்து, அதுல ஒரு சிறப்பு, இது பெண்கள் தான் நம்ம மங்களத்துக்குரியவர்கள் இல்லையா, அந்த மடவார்னா பெண்கள். இந்த பெண்கள்லாம் எல்லாம் தாங்கி இருக்கிறாங்க. எல்லாம் ஒருத்தவங்க இது போல தூபம் போல பூ மாலைகள்லாம் அழகா வரிசையா கட்டி தொங்க இருக்கு. ஒருத்தவங்க நிறைகுடம் கையில வச்சிட்டு இருக்காங்க, விளக்கு ஒருத்தவங்க கையில ஏந்தி, எல்லாரும் மடவார்கள்லாம் தாங்க எடுத்து ஏந்த, எல்லாரும் ஏந்தி கொண்டிருக்க அணைந்து தாமும் எதிர்கொண்டார். இப்ப இவர் வீட்டுக்குள்ள, இவரும் இருக்கிற வீடு தானே. அப்ப என்ன பண்றாரு சொன்னா, இதுவரையும் ஒரு கையை பிடிச்சிட்டு வந்தவரு அவங்க மனைவியோட சேர்ந்து நின்றுட்டு வாங்கன்னு அவரும் எதிர்கொண்டார். அப்ப அந்த வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்ணணும், எதிர்கொண்டு வரவேற்கணும். இது இந்த பொருட்கள் மட்டும் இருந்தா பத்தாது, எதிர்கொண்டு வணங்கி வரவேற்கணும். இதுதான் முறை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல சொல்றாங்க. அடுத்தது 71வது பாடல். சோதி மணி மாளிகையின் கண் சுடரும் பசும் பொன் காலமலி மீது பெருமாள் தமையிருத்தி நம்பி மேவி உடன் இருப்ப கோதில் குணத்து பறவையார் கொழுனருக்கும் தோழருக்கும் நீதி வழுவா ஒழுக்கத்து நிறை பூசணைகள் முறையளித்தார். அடுத்தது 71வது பாடல்ல சோதி மணி மாளிகையின் கண், அதாவது அந்த வீடு, அந்த மாளிகைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த காலத்துல பெரிய புராணம் படிக்கும்போது தெரியும், எல்லாம் செல்வம் மிகுந்த அந்த வீடுகள்லாம் எப்படி தெரியும், மாடங்கள் மாடி எல்லாம் இருக்கும். அது எப்படி அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்கன்னா பொன்னாலலாம் ஆக்கப்பட்டிருக்குமா மாடங்கள்லாம். அதே போல அந்த மணிகள், நம்ம அணிகலனுக்கு அந்த நகைக்கெல்லாம் போடுறோம் இல்லையா, மணிகள்லாம் பதிச்சிருக்கும் இல்லையா, அந்த கல்லாம் அங்க பதிஞ்சிருக்குமா வீட்டுல அலங்காரத்துக்கு. அது போல அப்ப சோதி மணி மாளிகை, அப்ப சோதினா ஒளி வீசுகின்ற மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட அந்த மாளிகை, பறவையார் மாளிகையின் கண். அதுள்ளார என்ன பண்றாங்கன்னா சுடரும் பசு பொன் கால் அமளி. அதாவது இங்க அமளி அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா ஆசனம். ஒரு அடியார் உட்காரத்துக்காக வச்சுங்களேன். அதாவது அதோட அந்த ஆசனத்தோட கால் பசும் பொன்னால் ஆனதான், தங்கத்தால் ஆன கால்களை உடையது. அந்த அமளின்றது ஒரு ஆசனம், சேர் போல உட்கார்றதுக்கு, இல்லை ஒரு சிறிய கட்டில் போலன்னு வச்சுக்கோம். அடியார் அமர்வதற்காக ஒரு சேர்ன்னு சொல்ல முடியாது, ஏன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும். அதனால ஒரு பீடம் இல்லைன்னா ஒரு கட்டில், அது போல அதான் அமளின்னு அர்த்தம். அப்போ பொன்னால் ஆன அமளியில ஒரு ஆசனத்துல இவரை உட்கார வைக்கிறாங்க. சுடர் மிகுந்த, அதாவது ஒளி பொருந்திய இந்த ஆசனத்துல இவரை உட்கார வைக்கிறாங்க. பெருமாள் தம்மை இருத்தி நம்பி மேவி உடன் இருப்ப, ஏன்னா அவர்தான் இவ்வளவு ஃப்ரெண்ட் இல்லையா. அப்ப என்ன பண்றாரா, சுந்தரமூர்த்தி நாயனார் பக்கத்துல அமர்ந்திருக்கிறார். சேரமான் பெருமாள் நாயனார அந்த அமளி அந்த ஆசனத்துல மேல இருத்தி உட்கார சொல்லிட்டு பக்கத்துல சுந்தரமூர்த்தி நாயனாரும் அமர்ந்து கொள்கின்றார். இருந்து கோதில் குணத்து பறவையார் கொழுனருக்கும் தோழருக்கும் நீதி வழுவா ஒழுக்கத்து நிறை பூசணைகள் முறையளித்தார். கோதுனா குற்றம், இல்லைன்னா குற்றமே இல்லாத, கோதில் குணத்து பறவையார். அப்ப சுந்தரமூர்த்தி நாயனாருடைய மனைவியார், அது இறைவனுக்கும் இறைவிக்கும் தொண்டு செய்கின்றவர்னா அப்ப எப்படி இருக்கணும், குணக்குன்றா இருக்கணும் அவங்க. இப்ப குற்றமே இல்லாத குணத்தினை உடைய அப்படின்னா சிறந்த குணத்தை உடைய பறவையார். அவர் என்ன பண்றாங்கன்னா, அம்மையார் கொழுனருக்கும், கொழுனர்னா கணவர்னு அர்த்தம். இப்ப தன் கணவராகிய சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் அவருடைய தோழருக்கும், அவருடைய தோழராகிய சேரமான் பெருமாள் நாயனாருக்கும் நீதி வழுவா ஒழுக்கத்து. இந்த நீதி வழுவா ஒழுக்கத்து அப்படின்னு சொன்னா என்னன்னா, எப்படி ஆகமத்தின் வழி இதெல்லாம் எப்படி சிறந்த பூசைகள் செய்யணுமோ, இறைவனுக்கும் சரி அடியார்களுக்கும் எந்த வகையில பூஜை செய்யணுமோ அந்த நீதிமுறை வழுவாது நிறை பூசணைகள், நிறைன்னா அதை குறைவே இல்லாது, பூசணையில மட்டும் இல்ல அன்போடும், அதான் நிறை பூசணைன்னு அர்த்தம். உள்ளத்துல அன்போடும் விருப்பத்தோடும் விதிமுறை தவறாமல் தன்னுடைய கணவருக்கும், ஏன்னா அவருமே அடியார் தான், கணவர்ன்றதையும் தாண்டி அடியார். அப்ப அதனால கணவருக்கும் அவருடைய தோழருக்கும் நீதிமுறை வழுவாது என்ன சொல்லப்பட்டிருக்குதோ எந்த வகையில அது மாதிரி சிறப்பாக பூசணைகள் முறையளித்தார், முறைப்படி செய்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எப்படி அப்படின்னு சொன்னா, இது இந்த நீதி வழுவாத முறைமைப்படி அப்படின்றதுக்கு பெரிய புராணத்துல நிறைய இலக்கணங்கள் இருக்கு. அது எப்படின்னு சொல்றாங்கன்னா,
முதல்ல வந்து அடியார்கள் தமது மனையில் எழுந்தருளியவுடன் அவங்க வந்து ஆசனத்தில் அமர்த்தி செய்வது. ஆசனத்துல உட்கார செய்யணும், உட்கார வச்சாச்சு. அடுத்தது கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விலக்கி அவங்க திருவடியை என்ன பண்ணணும்னா விளக்கணும். திருவடியை வந்து விளக்குறதுனா தண்ணீர் கொண்டு அபிஷேகம் செய்யணும். திருவடியை வந்து அடியார்கள் திருவடியை வந்து நீரை கொண்டு அபிஷேகம் செய்து தூய்மை செய்தல், அது ஒண்ணு. அப்புறம் மண்டு காதலினால் ஆதனத்திலே வைத்து அர்ச்சனை செய்த பின், முதல்ல வீட்டுக்கு வந்த உடனேவே அவங்களுக்கு உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், திருப்பாதங்கள் விளக்கணும். திருவடியை விளக்கி முடிச்சுட்டு அதை கழுவிட்டு அபிஷேகம் பண்ணி அவங்கள ஆசனத்துல இருக்க வச்சு அதுக்கப்புறம் அர்ச்சனைகள் செய்ய வேண்டும். அவங்கள வந்து மலர்களாலேயோ இல்ல அச்சதை அப்படின்னு சொன்னா அந்த முனை முறியாத அந்த அரிசி இருக்கு இல்லைங்களா, அத வந்து மங்கள பொருட்கள் ஆகிய அந்த மஞ்சள் புஷ்பங்கள் எல்லாம் சேர்ந்த அச்சதை, அதால வந்து அர்ச்சனை பண்ணியோ இல்ல பூக்களால அர்ச்சனை பண்ணியோ அவங்கள அர்ச்சனை பண்ணணும். அடுத்தது என்ன பண்ணணும்னா விதிமுறை தீபம் ஏந்தி தூபம் காட்டி அவங்க தூபம் எல்லாம் வந்து செலுத்தி தீபம் ஏத்தி அவங்க திருவடியை வணங்கும். அதுக்கப்புறம் தான் திருவாமுது செய்விக்கும். இதுதான் வந்து முறைப்படி செய்கின்றது. அத வந்து எல்லாம் சிறப்பாக தன்னுடைய கணவருக்கும் அவங்க தோழருக்கும் செய்கின்றார்கள். ஏன்னா திரு அடியார்கள் அப்படின்னு தன்னுடைய கணவர்ன்றதை தாண்டி அவர் திரு அடியார், இவர் அரசர், சேரமான் பெருமாள் அரசன்றதை தாண்டி அவரும் திரு அடியார்ன்றதுனால திரு அடியாருக்குரிய மாகேஸ்வர பூஜை முறைப்படி அவங்க வந்து செய்யறாங்க. அது தாண்டும் புரவி சேரர் குல பெருமாள் தமக்கு திருவமுது தூண்டு சோதி விளக்கணையார் அமைக்க துணைவர் சொல்லுதலும் வேண்டும் பரிசு வெவ்வேறு விதத்து கரியும் போனகமும் ஈண்ட சமைப்பித்து உடன் வந்தார்க்கெல்லாம் இயல்பின் விருந்தமைத்தார். இப்ப வந்து முதல் இதுதான் முடிஞ்சிருக்கு. அதாவது திருவடியெல்லாம் விளக்கி ஆசனத்துல இருத்தி அவங்களுக்கு வந்து அர்ச்சனை செய்து தூப தீபம் எல்லாம் காட்டியாச்சு. அடுத்த திருவமுதுதான் செய்யணும். அப்ப வந்து என்னன்னா தாண்டும் புரவி சேரர் குல பெருமாள், புரவினால தெரியும் வேகமா தாண்டி போகும், வேகமா போகும் இல்லையா, அப்ப தாவுகின்ற வேகமா செல்லுகின்ற இந்த புரவினா குதிரைகள், அந்த குதிரைகளை கொண்ட சேரர் குல பெருமாள், சேரர்களில் உயர்ந்தவராகிய அரசராகிய சேரமான் பெருமாள் நாயனார் தமக்கு திருவமுது செய்யணும். திரு அமுதுனா அடியார்களுக்கு அளிக்கும் போது அது சாதா அமுது திரு அமுதாவது, அவருக்கு திரு அமுது அமைக்கணும்னு தூண்டும் சோதி விளக்கணையார், இந்த சோதி இருக்கு இல்லையா, விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு, பிரகாசமாக எரிஞ்சிட்டு இருக்கு, அந்த பிரகாசம் போல ஒளிவிடுகின்ற பறவையார், அந்த ஒளி போன்ற விளங்குகின்ற பறவையாருக்கு வந்து அமைக்க துணைவர் சொல்லுதலும். பறவையாருடைய துணைவராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் எப்பொழுதும் வெற்றியை உடைய தாவுகின்ற குதிரைகளை உடைய இந்த சேரர் குல அரசனாகிய சேரமான் பெருமாள் நாயனாருக்கு திரு அமுது சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியிடம் சொல்கின்றார். சுந்தரமூர்த்தி நாயனார் தன் மனைவிட்ட என்ன சொல்றாங்கன்னா சேரமான் பெருமாள் நாயனாருக்கு திருவாமுது சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுதலும் வேண்டும் பரிசு வெவ்வேறு விதத்து கரியும் போனகமும், அதாவது பல வகையாக வந்து என்ன அடியார்களுக்குன்னா சிறப்பா செய்யணும் இல்லைங்களா, அப்ப ஈண்ட சமர்ப்பித்து, அதாவது எப்படி செய்யறாங்கன்னா வேண்டும் பரிசு வெவ்வேறு விதத்து கரியும் போனகமும், இது வந்து நமக்கு இளையான்குடி புராணத்துல தெரியும் எப்படி வந்து அமுது சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா மொத்தம் வந்து 6 வகை சுவை இருக்கு, நமக்கு தெரியும் இல்லையா. இனிப்பு இருக்கும், அப்புறம் கசப்பு இருக்கும், புளிப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, காரம், இது மாதிரி 6 சுவை இருக்கு. அதே மாதிரி உணவு பார்த்தீங்கன்னா 4 வகை இருக்கு. இந்த 4 வகை உணவு, 4 வகை உணவுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்ணப்படுவது, தின்னப்படுவது, நக்கப்படுவது, பருகப்படுவது, இது வந்து 4 வகை உணவு. நம்ம உணவுல இந்த 4 வகையும் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த உண்ணப்படுவதுன்னா அந்த அரிசி சாதம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து உண்ணுதல் உண்ணப்படுவது. தின்னப்படுவது அப்படின்னா தின்றதுன்னா நொறுக்கு நொறுக்குன்னு இருக்கும், இந்த அப்பளம் போல இருக்கு இல்லையா, அதெல்லாம் தின்னப்படுவது. அடுத்தது நக்கப்படுவது அப்படின்னு சொன்னா அந்த ஊறுகாய் எல்லாம் வைக்கிறோம் இல்லையா, நக்கி சாப்பிடுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து பச்சடி, அதெல்லாம் ஊறுகாய் எல்லாம் வந்து நக்கப்படுவது. அடுத்தது பருகப்படுவதுன்னா பாயாசம் போல. இப்ப புரியுதுங்களா, நம்ம வந்து படைக்கணும்னா இந்த 4 வகை உணவு வைப்போம், காரணமே தெரியாம செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா வந்து என்னன்னா பழங்காலத்துல இருந்து எதுக்கு வருதா இந்த 4 வகை உணவுகளும் வைக்கணும் அப்படின்றதுதான். அதாவது உண்ணப்படுவது, தின்னப்படுவது, நக்கப்படுவது, பருகப்படுவது, 4 வகையா உணவு சாப்பிட முடியும். அந்த 4 வகை உணவையும் 6 சுவையிலயும் அந்த 4 வகையும் வைக்கிறாங்க.
இனிப்புன்னு பாத்தீங்கன்னா அதுல என்ன உண்ணப்படுவது, தின்னப்படுவது, நக்கப்படுவது, பருகப்படுவது. காரத்துல பாத்தீங்கன்னா அதுலயும் 4 வகைன்னு சொல்லிட்டு இந்த 6 சுவையில அவ்வளவு சிறப்பா வந்து மாகேஸ்வர பூஜைக்கு வந்து அவங்க தயார் செய்யறாங்கன்னு அர்த்தம். இதுதான் வந்து உணவு வந்து அடியார்களுக்கு தரும் முறை 6 சுவையில 4 வகையில. அதனாலதான் நம்ம எப்பவுமே சாப்பாடு படையல் போடும்போது இல்ல திருவமுதுக்கெல்லாம் செய்யும்போது கண்டிப்பா அப்பளம் வைக்கிறாங்க. ஏன்னா அது தின்னப்படுவது. அப்புறம் ஊறுகாய் வைப்பாங்க. அப்புறம் வந்து பருகப்படுவதற்காக பாயாசம் வைப்பாங்க. அந்த 4 வகையில 6 சுவையிலையும் சிறப்பா வந்து செய்யறாங்க. வெவ்வேறு விதத்து கறினா காய்கறிகள், போனகம்னா உணவு, சிறந்த உணவு, செந்நெல் அரிசி மாதிரி சிறந்த உணவு, பல்வேறு வகை காய்கறிகள் 6 சுவையிலையும் பலவிதமாக சிறப்பாக சமைத்து ஈண்டு சமைப்பித்து மிக வேகமாக. ஏன்னா காலம் தாழ்க்கக்கூடாது இல்லையா, பசியோட இருக்கக்கூடாது அடியார்கள். அப்ப வேகமாக சமைப்பித்து உடன் வந்தார்க்கெல்லாம் இயல்பின் விருந்தமைத்தார். இவங்களுக்கு மட்டும் இல்ல, இப்ப அரசன் அப்படின்னு சொன்னாலே தெரியும் நமக்கு, அவருக்கு வேண்டிய பரிசனங்கள்லாம் கூட்டு வராங்க. அதாவது ஆட்கள் எல்லாம். ஏன்னா இப்ப அரசர் வரும்போது ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்துல தங்கணும். இப்ப அது கூடாரம் அமைக்கணும், அவருக்கு உணவு சமர்ப்பிக்கணும், அவருக்கு பாதுகாவலா இருக்கணும். அது போல அரசருக்கு கூடவே வராங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் சுந்தரமூர்த்தி நாயனார் கூடவே பரிசனங்கள் இருப்பாங்க. இவருக்கு தொண்டு செஞ்சுட்டு அப்ப இவங்க எல்லாருக்கும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா விருந்து சமர்ப்பிக்கின்றார். உடன் வந்தாருக்கு எல்லாம் இயல்பின் விருந்தமைத்தார். இதுதான் இயல்பு. 4 வகை 6 சுவையில இயல்பா அந்த என்னென்ன இயல்போ அந்த இயல்புல விருந்தை சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்ல எனக்கு இப்ப வந்து கணவன் என்ன சொல்றாரோ அந்த கட்டளைப்படிதான் பெண்கள் நடக்கணும். என்னுடைய கணவர் வந்து விருந்து சமர்ப்பிக்கணும், சமர்ப்பிச்சு அவங்களுக்கு உணவு கொடுக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறமா பறவையார் வந்து சிறப்பாக விருந்து வந்து அவருக்கும் உடன் வந்தவர்களுக்கும் செய்கின்றார். அரசருக்கு அமைப்பித்த சிறப்பினும் மேல் அடியார்க்கு ஏற்கும்படியாக விரவி பெருகும் அன்பினுடன் விரும்பும் அமுது சமைத்ததன் பின் புரசை களிற்று சேரலனார் புடைசூழ்ந்து அவரோடும் அமுது செய்ய பறவை சிறந்த திரு அணைய பறவையார் வந்து அறிவித்தார். இப்ப வந்து ரெடி ஆயிடுச்சு சமையல் வந்து சொல்றாங்க. அது எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அரசருக்கு அமைத்த சிறப்பினும் மேல் அடியாருக்கு ஏற்கும்படியாக. அவர் அரசன்றதை தாண்டி அடியார் அப்படின்றவங்கதான் வந்து உலகத்துல சிறந்தவர்கள் சொல்றாங்க. ஏன்னா அடியார்களுக்கு அன்னம் விடும் பொழுது அவர்கள் அகத்தில் இருக்கின்ற இறைவனுக்கும் அது சென்று சேர்கின்றது. அதனால கண்டிப்பா இப்ப நம்ம சுவாமிக்குன்னு படைக்கிறோம், சுவாமி ஏற்றுக்கொண்டாரான்னு எல்லாருக்கும் தெரியாது. ஆனா அடியார்களுக்கு படைக்கும் பொழுது அவங்க உள்ளார கண்டிப்பா இறைவன் அவங்க உள்ளத்துல இருக்கார். அப்ப இறைவன் கண்டிப்பா சேரும் நமக்கு உறுதியாக சொல்ல முடியும். அதனாலதான் மாகேஸ்வர பூஜை அவ்வளவு சிறப்புடையது. இப்ப அதனால இவர் அரசர் என்றது தாண்டி திரு அடியார்ன்றதுனால குறைவில்லாம மனம் மகிழும்படி பணிவோடும் அன்போடும் இந்த மாகேஸ்வர பூஜை செய்யறாங்க. அதாவது சிறப்பாக திருவாமுது சமர்ப்பிக்கின்றார்கள். அடியாருக்கு ஏற்கும்படியாக விரவி பெருகும் அன்பினுடன், அதுதான் கடமையும் செய்யாம விரவி பெருகும் அன்புடன் பரவி உள்ளமெங்கும் நிறைஞ்சி இருக்கிற அன்போட விருப்பத்தோடையும் என்ன பண்றாங்களா அமுது சமைத்ததன் பின். இதுதான் முக்கியம். இப்ப நம்ம அமுது பரிமாறுறது செய்யறது மட்டும் இல்ல, சமைக்கிறதும் எப்படி செய்யணும், அடியார்களுக்கு அன்போட செய்யணும், விருப்பத்தோட செய்யணும். அப்படி அமுது சமைத்ததன் பின் புரசை களிற்று சேரலனார் புடைசூழ. புரசை களிறு, புரசைனா இந்த யானை இருக்கு இல்லைங்களா, அது கழுத்துல கயிறு கட்டியிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த யானையை வந்து யானை மேல ஏறும்போது இறங்கும் போதும் அந்த கழுத்துல இருக்கிற கயிறை பிடிச்சிட்டு தான் இறங்க முடியும். அதனால அந்த அந்த கழுத்துல இருக்கிற கயிறு பேரு புரசை. அது மாதிரி கழுத்தில் கயிறு கட்டப்பட்டிருக்கின்ற களிறுனா யானை. அந்த யானையை உடைய சேரலனார் முதல்ல தாண்டும் புறவி சேரக்குழந்தாங்க, தாவுகின்ற குதிரையினை உடையவர், அதே போல யானை படையை உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சேரனார் புடை சூழ்ந்து அவரோடு அமுது செய்ய, சேரனாரும் அவர் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் கூட வந்தவங்க எல்லாரும் அமுது செய்வதற்காக பறவை பிறந்த திரு அணைய. இங்க பறவைனா வந்து கடல்னார், கடலில் பிறந்த திரு. இப்ப கடல்ல பிறந்தது யாரு அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும், பார்க்கடல்ல பிறந்தவங்க திருமகள் லட்சுமி. அப்ப இந்த பறவையார் என்ன சொல்றாங்கன்னா, பார்க்கடல்லேந்து பிறந்த திருமகள் போன்றவர், அணையன போன்றன்னு அர்த்தம். அப்ப பார்க்கடலில் பிறந்த அந்த மகாலட்சுமியை போன்றவர் ஆகிய பறவையார் சேரமான் பெருமாள் நாயனாருக்கும் அவரோட வந்த அந்த அந்த அவரோட வீரர்கள் எல்லாருக்காகவும்
உணவு சமைப்பித்து அதை வந்து அறிவித்தார். செஞ்சுட்டு பறவையார் வந்து அறிவித்தார், சமையல் வந்து ரெடி ஆயிடுச்சு, எல்லாருக்கும் சமையல் செஞ்சாச்சுன்னு அன்போடு விருப்பத்தோடு சமைச்சிட்டு அதை வந்து அறிவிக்கின்றார்கள். 24வது பாடல். சேரர் பெருமான் எழுந்தருளி அமுது செய்ய செய்தவத்தால் தாரின் மணி பூங்குழல் மடவாய் தாழாது அமுது செய்வி என பாரின் மலிசீர் வன் தொண்டர் அருள் செய்ய பரிகலங்கள் ஏரின் விளங்க திருக்கரத்தில் 2 படியாய் ஏற்றுதலும். அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் பறவையார்ட்ட எப்படி சொல்றாரு பாத்தீங்கன்னா, 2வது வரி முதல்ல கொண்டு வரணும். தாரின் மலி, அதாவது 74வது பாடல்ல 2வது வரி முதல்ல எடுத்துக்கணும். தாரின் மலி பூங்குழல் மடவாய். தார்னா மாலை. இந்த மாலை எதால் ஆக்கப்பட்டிருக்கு? மலிப்பூ, பூவால் ஆக்கப்பட்ட மாலைகளை குழல்னா முடியில் அணிந்திருக்கின்ற பெண்ணே. மடவாயினா பெண், மடவார்னா முதல்ல பார்த்தா பெண், மடவாயின்னு கூப்பிடுறாரு. அதாவது பூக்களால் ஆன மாலையை முடியில் அணிந்திருக்கின்ற பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, சேரர் பெருமான் எழுந்தருளி அமுது செய்ய செய்தவத்தால். எப்படி எடுத்துக்கணும்? செய்தவத்தால், நம்ம செஞ்ச தவத்தால. ஏன்னா அடியார் பெருமக்களுக்கு அமுது செய்விக்கிறது சொன்ன இல்லையா, இறைவனுக்கே அமுது செய்விக்கிறது போல. அதனால நம்ம செஞ்ச தவத்தால, செய்தவத்தால சேரமான் பெருமாள் எழுந்தருளி இருக்கின்றார், நம்மளோட வீட்டுக்கு எழுந்தருளி இருக்கின்றார். தாழாது அமுது செய்வி. அப்பனா லேட் ஆக்காம உடனே என்ன பண்ணு, அமுது செய்விப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் சொல்றாரு. சொன்ன உடனே பாரின் மலிசீர் வன் தொண்டர் அருளி செய்ய. இப்படி சொல்றது யாருன்னா, பாரின் மலிசீர், இந்த உலகத்துல, பார்னா உலகம், மலினா நிரம்பிய சீர், அதாவது நிறைந்த பெருமைகளை உடையவர். ஏன்னா நிறைய அற்புதங்களை நிகழ்த்தி இருக்காரு. சுவாமியே வழிய வந்து என்ன பண்ணாரு, சண்டை போட்டு நீ நான் வந்து உனக்கு தோழனா கொடுத்தேன்னு சொல்றாரு. தன்னோட அடிமையை ஏத்துக்கிட்டார். அந்த பெருமை யாருக்கு கிடைக்கும் இல்லைங்களா? இப்ப உலகத்திலேயே மிகுந்த நன்மைகள் சிறப்புகள் எல்லாம் விளங்குகின்ற சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் இவர் சொல்றது, நம்மளோட செய்தவத்தால சேரமான் பெருமாள் நாயனார் எழுந்தருளி இருக்கின்றார் நம்ம வீட்டுக்கு. அதனால தாழாது நேரமாக்காம அமுது செய்விப்பாய் அப்படின்னு சொல்ல, பரிகலங்கள் ஏரின் விளங்க திருக்கரத்தில் 2 படியா ஏற்றுதலும். பரிகலங்கள்னா ஏரின் விளங்க. பரிகலங்கள்னா என்ன அப்படின்னு சொன்னா, இறைவன் பூஜைக்குரிய பாத்திரங்கள் எடுத்து. அதாவது என்னன்னா, அடியார்கள் சாப்பிடுறாங்கல்ல, அந்த தட்டு, அந்த கிண்ணம், இதெல்லாம் தான் வந்து பரிகலங்கள் சொல்றோம். சாப்பிடுறதுக்கு என்னென்ன தட்டு, இந்த கிண்ணம், டம்ளர் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் வந்து பரிகலங்கள் அப்படின்னு. அந்த பரிகலங்கள்லாம் திருத்தி சுத்தமாக்கி வைக்கிறார். 2 பேருக்கு வைக்கிறார் தனியா. சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு தனியாகவும், அரசருக்கு 2 படியா ஏற்றுதலும். 2 வெவ்வேறு இடங்கள்ல சுந்தரமூர்த்தி நாயனார் தனியா வைக்கிறாங்க. சேரமான் பெருமாள் நாயனாருக்கு அந்த அந்த பாத்திரங்கள்லாம் வச்சு அமுது சமைக்கிறதுக்காக ரெடி பண்றாங்க. ஆண்ட நம்பி பெருமாளை உடனே அமுது செய்து அருள வேண்டும் என்ன, ஆங்கு அவரும் விரைந்து வணங்கி வெறுவுறுதலும் நீண்ட தடக்கை பிடித்தருளி மீண்டும் நேரே குறை கொள்ள ஈண்ட அமுது செய்வதனுக்கு இசைந்தார் பொறையற்கு இறைவனார். ஏன்னா ஏன் அப்படின்னு சொன்னா, பிராமணர்கள் உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து சுத்தி செய்வாங்க முதல்ல. அதுக்கப்புறம் வந்து உணவு வந்து உண்ணுவாங்க, தனியா தான் உண்ணுவாங்க, யாரோட சேர்ந்து உண்ண மாட்டாங்க. அது உங்களுக்கு வழக்கம். அப்படி இருக்கும் பொழுது அதனாலதான் பறவையார் என்ன பண்ணாங்க, தனியா அவங்களுக்கு தனியா, சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தனியாகவும் சேரமான் பெருமாள் நாயனார் தனியாகவும் உணவு எடுத்து வைக்க ரெடி பண்ணும் பொழுது, ஆண்ட நம்பி, இறைவனால ஆளப்பட்ட நம்பி ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அவர் வந்து பெருமாளைனா சேரர் பெருமாள்கிட்ட என்ன சொல்றாருன்னா, உடனே அமுது செய்து அருள வேண்டும். உடன்னா என்னுடனே அமுது செய்து அருள வேண்டும், தனியா உட்காரக்கூடாது, என்னுடன் தான் நீங்க சேர்ந்து சாப்பிடணும்னு சொல்ல, என்னன்னா சொல்லன்னு அர்த்தம். ஆங்கு அவரும் விரைந்து வணங்கி, இப்படி சொன்ன உடனே வணங்கி, ஐயா வேணாம், வெறு உரலும், அதாவது அஞ்சு திடுக்கிடுக்கிறார். ஐயா வேண்டாம் ஐயா, அங்க சாப்பிடக்கூடாது, நீங்க அங்க சாப்பிடுங்க, நான் தனியா சாப்பிடுறேன் அப்படின்னு வணங்க, ஒரு வணங்கி தடுக்கிறாரு. இப்படி கும்பிட்டு இருக்காரு சேரமான் பெருமாள் நாயனார். வணங்குறவரோட கையை பிடிச்சி சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன சொல்றாரு, திருப்பியும் கேட்கறாரு, இல்ல நம்ம 2 பேரும் ஒன்னாதான் உண்ணணும்னு அவர் சொன்ன உடனே மறுக்காம என்ன பண்றாரு, திருப்பியும் சுந்தரமூர்த்தி நாயனார் கேட்டுக்கொண்டதால ஒருங்கே ஒன்னா சாப்பிடுறதுக்கு சேரமான் பெருமாள் நாயனாரும் உடன்படுகின்றார். ஏன் இதெல்லாம் வந்து போடணுமா சேரமான் பெருமாள் நாயனார் அப்படின்னு, சேக்கிழார் பெருமான் ஏன் இதெல்லாம் போடணும்னா, அடியார்களுக்குள்ள பாகுபாடு கிடையாது.
உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஜாதிய வச்சோ தொழிலை வச்சோ குலத்தை வச்சோ இது வந்து அந்த வேறுபாடு காட்டக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து சேக்கிழார் பெருமாள் இதை எடுத்து காட்டியிருக்காரு. ஆண்ட நம்பி பெருமாளை உடனே அமுது செய்து அருள வேண்டும் என்ன, என் கூட சாப்பிடுங்கன்னு சொல்ல, ஆங்கு அவரும் விரைந்து வணங்கி வெறுவுருளும் வேண்டான்னு வஞ்சி கூப்பி தடுக்க, நீண்ட தடக்கை பிடித்தருளி சேரமான் பெருமாள் இப்படி கும்பிட்டு வேணான்னு சொல்ல, அவரோட பெரிய கைகள், அரசருக்கு வந்து எப்பவுமே கைகள் வந்து நீண்டு இருக்கும். நீங்க கவனிச்சு படிச்சிருப்பீங்க, இலக்கியங்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்களோட முழங்கால் வரையும் நீண்டு இருக்கிறது தான் வந்து இந்த வீரத்துக்கு ஒரு அழகு. அது போல அரசருடைய நீண்ட கையை பிடிச்சுக்கிட்டு திருப்பியும் வந்து மீண்டும் நேரே குறை கொள்ள, திருப்பியும் சுந்தரமூர்த்தி நாயனார் ஒன்னாதான் சாப்பிடும்னு சொல்ல, ஈண்ட அமுது செய்வதனுக்கு இசைந்தார் பொறையருக்கு இறைவனார். சரின்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்னதுபடியே அவருடனே சேர்ந்து உணவு சாப்பிடுறதுக்கு சேரமான் பெருமாள் நாயனார் இசைந்தார். யாருன்னா பொறையருக்கு இறையவனார். பொறையர்னா சேரர்கள். முதலே சொன்ன சேரர்களுக்கு நிறைய பேர் இருக்குன்னு சொன்ன, உதியர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே போல பொறையர் அப்படின்ற பேரும் உண்டு. அப்போ பொறையருக்கு தலைவனாகிய இறைவன்னா அரசனாகிய சேரமான் பெருமாள் நாயனார் ஒத்துக்கிட்டு 2 பேரும் ஒன்னா சாப்பிடுறாங்க. 76வது பாடல். ஒக்க இந்த ஒரு பாடலோட முடிச்சுக்கோம், அடுத்த வாரம் மற்றதெல்லாம் பார்க்கலாம். ஒக்க அமுது செய்து அருள உயர்ந்த தவத்து பறவையார் மிக்க விருப்பால் அமுது செய்வித்து அருளி மேவும் பரிசனங்கள் தக்க வகையால் அறுசுவையும் தாம் வேண்டியவாறு இனிது அருந்த தொக்க மகிழ்ச்சி களி சிறப்ப தூய விருந்தின் கடன் முடித்தார். ஒக்கன ஒருங்கே ஒன்னாகவே அமுது செய்த, 2 பேரும் ஒன்னா அமுது செய்து அருள 2 பேரும் ஒன்னா சாப்பிடறதுக்கு ஒத்துக்கிட்ட உடனே உயர்ந்த தவத்து பறவையார், இங்க பறவையார் உயர்ந்த தவம் செஞ்சிருக்கார். காரணம் என்னன்னா, அங்க திருக்கைலாயத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, உமை அன்னைக்கு வந்து தோழியரா இருந்து அவங்களுக்கு தொண்டு செய்தவர். இங்க வந்து சுவாமியை வணங்கி தொண்டு செஞ்சிட்டு இருந்தவர். சுந்தரமூர்த்தி நாயனாரை திருமணம் செய்து கொண்டு அவருக்கு தொண்டு செய்தவர். அப்ப அந்த தவம் உயர்ந்த தவத்தால இப்ப இன்னொரு அடியாருக்கும் அவரு மாகேஸ்வர பூஜை செய்கின்ற பாக்கியம், திரு அமுது சேவிக்கின்ற பாக்கியம் பெற்றார். மிக்க விருப்பால் அமுது செய்வித்து பார்த்த, சமைக்கும் பொழுதும் அன்போடும் விருப்பத்தோடும் செய்யணும், பரிமாறும் பொழுதும் மிக்க விருப்பால் அமுது செய்வித்து, விருப்பத்தோடு அமுது செய்வித்து அவருக்கு மட்டும் இல்ல அருளி மேவும் பரிசனங்கள், கூட இருக்கிற பரிசனங்கள் எல்லாருக்கும் தக்க வகையால் அறுசுவையும், அதெல்லாம் சொன்னது மாதிரி அறுசுவையும் 4 வகையில வேண்டியவாறே இனிது அருந்த, என்னென்ன வகை பல வகையா விதவிதமா சமைச்சாங்க இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே இனிது அருந்த தொக்க மகிழ்ச்சி களி சிறப்ப தூய விருந்தின் கடன் முடித்தார். களினா சிரம் மகிழ்ச்சி, அதாவது மகிழ்ச்சி மேல்மேலும் பொங்க. அடியார்களுக்கு அன்னம் சமைப்பது வந்து பரிமாறுவது, சமைத்து வந்து போடுவது வந்து அவ்வளவு சிறந்தது. அப்ப அன்போடும் பக்தியோடும் மகிழ்ச்சியோடும் அது மாதிரி அமுது சமைப்பித்து எல்லாருக்கும் போட்டு தூய விருந்தின் கடன் முடித்தார். அதாவது இது கடன், என்ன கடன் அப்படின்னு சொன்னா, இல்லறத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து அடியார் பெருமக்களை வந்து பேண வேண்டும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு கடன். விருந்தோம்பல்றதே ஒரு கடன். தன்னோட மனைக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அதான் ஒரு காரணம். வீட்டுக்கு யார் வந்தாலும் தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்போம். அது வெயிலுக்காகவா? அப்படி கிடையாது. நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல வந்து நீர் கொடுக்கணும், அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு உணவு அளிக்கணும். தேவை ஏற்பட்டா கண்டிப்பா அந்த நேரமா இருந்ததுன்னா. இதுதான் விருந்தோம்பல். அது வந்து ஒவ்வொரு இல்லத்தாருக்கும் ஒரே கடன். இது போல அடியாரே அது வந்திருக்கும் பொழுது அவங்களுக்கு அமுது செய்விப்பதற்கு தன்னோட கடன். இப்ப அந்த விருந்தோம்பல் ஆகிய அந்த கடனை வந்து சிறப்பாக முடித்தார். அவங்க எப்படி விருப்பப்படுறாங்களோ, பல வகைப்பட்ட, அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, சாப்பாடு உணவு மட்டும்தான் என்ன பண்ணும், போதுன்ற நிறைவு நமக்கு வரும், வேற எதுலயும் நிறைவு வராது. அதுக்கு மேல சாப்பிட முடியாதுன்னும் பொழுது அந்த நிறைவு வரும். அப்ப அது போல நிறைவு வரும்படி குறைவில்லாமல் பல வகை சுவைகள்ல வந்து விதவிதமாக மகிழ்ச்சியோட சமைத்து விருந்தோம்பல் கடனை முடித்தார். அப்படின்றதோட இன்னும் வந்து முடித்ததுக்கு அப்புறமா இன்னும் என்னென்ன மாகேஸ்வர பூஜை இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து இறைவன் திருவருளால வரும் வாரங்களில் சிந்திப்போம் என்று கூறி கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். இது வந்து மாகேஸ்வர பூஜைன்றதால கொஞ்சம் விலாவரியா சொல்றது இருக்குமா, ஏன்னா நம்மளும் வந்து இயன்ற அளவு இக்காலத்துக்கு ஏற்ப எவ்வளவு இதுல செய்ய முடியுமோ செய்யணும்.
அப்படியும் முடியலனாலும் இது கேட்கறதே நமக்கு சிவ புண்ணியம். அதனால வந்து இத கொஞ்சம் விரிவா சொல்ல வேண்டியது சூழ்நிலை இருக்கு. பொறுமையோட கேட்டுக்கொண்டிருந்த அடியார் பெருமக்கள் திருவடிகளை வணங்கி நிறைவு செய்கின்றேன். ஓம் நம சிவாய். திருச்சிற்றம்பலம். ஆஹ் சிவாயனமாம்மா. அம்மா பிரேமா அம்மா சிவாயனம். சார்மதி அம்மா நீங்க பார்த்து பேச முடிங்க. அம்மா நீங்க பேசுங்கம்மா, டைம் உங்களுக்கு ஃப்ரீயா இருந்தா. இல்ல நான் கிளம்புறேன். நீங்க வந்து பேசு. இவ்வளவு நாள் இருந்தது பெருசு. நான் 5 நிமிஷம் தான் சரிங்க இருக்கேன் எனக்கு. சிவாயனம். நீங்க பேசுங்க பேசு. நான் கேட்டேன், எல்லாத்தையும் கேட்டு தான் இருக்கேன். சிவாயனம். அம்மா சிவாயனம் அம்மா. திருவடி வணக்கம்மா. ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா. இன்னைக்கு வந்து முக்கியமா வந்து அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பது எப்படிங்கிறத கருத்தை வந்து ரொம்ப நல்லா சொன்னீங்கம்மா. அதை வந்து நம்ம வந்து உணர்ந்து அதை வந்து அதுபடி நம்ம வந்து நடக்கணுங்கம்மா. அது இன்னைக்கு உணர்ந்தாங்கம்மா. அப்புறம் வந்து தில்லையில பாடினது வந்து திரு பொன் வண்ணத்து அந்தாதி, திருவாரூர்ல பாடினது வந்து சேரமான் பெருமான் பாடியது வந்து திருவாரூர் மும்மணி கோவைன்னு சொன்னீங்கம்மா. அதுவும் புரிஞ்சுக்கிட்டோங்கம்மா. அப்புறம் வந்துங்கம்மா, அங்க வந்து அடியார் கேட்க, அதாவது சுந்தரமூர்த்தி பெருமான் கேட்க வந்து சேரமான் பெருமான் வந்து பாடினார், அடியார் முன் வந்து பாடினார் அப்படிங்கிறத சொன்னாரு. அதையும் வந்து சிவபெருமான் வந்து ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொன்னீங்கம்மா. அந்த திருவாரூர் மும்மணி கோவை அதுவும் நல்லா இருந்ததுங்கம்மா. அப்புறம் வந்துங்கம்மா, மாகேஸ்வர பூஜையோட சிறப்பு தான் அது சொன்னீங்கம்மா. சுவாமியோட தரிசனம் முடிச்சுட்டு சுந்தரமூர்த்தி பெருமான் வந்து சேரமான் பெருமான் வந்து கூட்டிட்டு போறாங்க. அவங்களோட மணி மாளிகைக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க எப்படி இருக்குன்னா, மணி மாளிகை அவ்வளோ மாணிக்கங்கள், ஒளி வீசக்கூடிய மாணிக்கங்கள் எல்லாம் இருக்கு. அத எப்படி சேரமான் பெருமான வந்து வரவேற்கிறாங்க அப்படிங்கிறத வந்து சொன்னீங்கம்மா. வாசல்லையே என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே விளக்கு ஏற்றி வச்சிருக்காங்க. நிறை குடம் கும்பம் வச்சிருக்காங்க. பூ மாலைகள், தோரணங்கள், தூப தீபங்கள் எல்லாமே வச்சிருக்காங்க. அங்க இருக்கிற அந்த மடவார் பெண்கள் எல்லாம் அதை தாங்கி நின்னுட்டு, ஏந்தி நின்னுட்டு அவங்கள வந்து அன்போடு வரவேற்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கம்மா. அதே மாதிரி இன்னமும் அங்க வந்து அந்த அஹ் அந்த சுவாமி வந்து தில்லையில எழுந்தருளும் போது பார்த்தா அங்க இருக்கிற எல்லார் வீட்லயும் இன்னமும் அது செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொன்னீங்கம்மா. அப்புறம் வந்து அது வரைக்கும் சுந்தரமூர்த்தி பெருமான் நாயனார் வந்து சேரமான் பெருமான் கூட கை பிடிச்சிட்டு வந்தவர் என்ன பண்ணாருன்னா, அம்மா கூட பரவையார் அம்மா கூட போய் நின்னு எதிர்கொண்டு அவரை வணங்கி வீட்டுக்குள்ள மாளிகைக்குள்ள அழைச்சாங்கன்னு சொன்னீங்கம்மா. அந்த பொன் மாளிகைக்குள்ள அழைச்சாங்க. அழைச்சிட்டு போய் மாகேஸ்வர பூஜை செய்யறதுக்காக கூப்பிட்டு போனாங்க அப்படின்னு. போகும்போதே என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஆசனத்துல அமர வைத்து திருப்பாதங்கள்ல கழுவி அந்த ஆசனத்துல அமர வைக்கிறாங்க அப்படின்னீங்க. அந்த ஆசனத்தோட கால்களே வந்து பொன்னாலான கால்கள் அப்படின்னு சொன்னீங்கம்மா. அப்புறம் வந்து குற்றமில்லாத எந்த மாசும் இல்லாத குற்றமில்லாத குணமுடைய பறவையார் அம்மாவை கூப்பிட்டு நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் தோழரான சேரமான் பெருமானுக்கு அன்போடு அன்னம் பாலிக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொன்னீங்கம்மா. அப்ப வந்து அந்த அன்னம் பாலிக்கும் போது அன்போடு சமைக்கணும். அன்னம் பாலிக்கிறதும் அன்போடு செய்யணும். நிறைந்த அன்போடு மகிழ்ச்சியோடு சமைத்து அன்போடு செய்யணும் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. அதோட அவங்க கூட சேரமான் பெருமான் கூட வந்த அனைவருக்கும், அங்க இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து அன்போடு மகிழ்ச்சியா அந்த அன்னம் பாலிப்பை வந்து செய்யணுங்கிறதையும் சொன்னீங்கம்மா. அப்புறம் வந்து அறுசுவை பல வகையான உணவுகளும் இருக்கணும். அறுசுவை உணவுகள், அந்த அறுசுவை உணவுகள் என்னென்னவா இருக்கணும்னா, உண்ணுதல், தின்னுதல், பருகுதல், கடித்தல், நக்குதல், அந்த மாதிரி அப்பளம், பாயசம் அந்த மாதிரியான உணவுகள் அறுசுவை உணவுகள் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மெயினா எப்படி இருக்கணும்னா அன்போடும் மகிழ்ச்சியோடும் சமைத்து மிக ரொம்ப அன்போடு உண்ண வைக்கணும் அடியார அப்படிங்கிறது. அதே மாதிரி சேரமான் பெருமானுக்கும் அவங்களுக்கும் தனித்தனியா உண்ண வைக்கும் போது சேரமான் பெருமான் வந்து தனியா உண்றதுக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் கூப்பிட்டதும்
ஐயா போய் உட்கார்ந்து சாப்பிட போகும்போது ஐயா வந்து அவங்க கரங்களை பிடிச்சா நீங்க வந்து என்னோடதான் சாப்பிடணும்னு சொல்லும் போது இல்ல வேண்டான்னு சொல்லும்போது அவங்க அந்த கரங்கள் வந்து அந்த பெரிய போர் வீரர் அந்த கரங்களுக்கு கூட ஒரு இது சேரமான் இது ஷேக்லார் பெருமாள் சொல்லியிருக்காருன்னு சொல்லி அந்த இதுவும் சொன்னீங்கம்மா, குறிப்பும் சொல்லிட்டு அந்த பெரிய கரங்களை பிடித்து இல்ல என்னோடதான் நீங்க உட்கார்ந்து சாப்பிடணும், அடியாரும் இவங்களும் வேற கிடையாது அப்படின்னு சொல்லி தன்னோடவே உட்கார வச்சு அன்போடு அம்மா வந்து அதாவது அம்மா எப்படின்னா பூ மாலைகள்லாம் சேர்ந்து பூக்கள்லாம் சேர்ந்து மாலையா வச்சு தன்னோட கூந்தல்ல அணிந்திருக்கிற அந்த மடவாள் அந்த அந்த நங்கை, அதாவது ஆண்களை வந்து என்ன சொல்லுவோம்னா சிறந்தவங்களை வந்து நம்பின்னு சொல்லுவோம், பெண்கள்ல சிறந்தவங்க வந்து நங்கை தானங்கம்மா. நங்கை அந்த அப்படிப்பட்ட அம்மாவை பறவையார் அம்மாவை கூப்பிட்டு அன்போடு மிக்க மகிழ்ச்சியோடு அம்மாவும் வந்து அடியாருக்கு வந்து பறவையார் அம்மாவும் வந்து அமுது அழித்தாங்க. அதை எப்படி சொல்லி முடிச்சீங்கன்னா ஷேக்லார் பெருமான் சொன்னது எப்படி முடிச்சிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா, பெண்களாகிய கடன், அவங்களோட கடன் என்னன்னா ஒரு அடியார் வர்றாங்க நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வர்றாங்கன்னா முதல்ல போய் தண்ணி கொடுக்கணும், அன்போடு மகிழ்ச்சியோடு வரவேற்கணும், அது அவங்களோட கடனை அவங்க முடிச்சாங்க. அப்படிங்கும்போது அதெல்லாம் நம்மளும் அந்த மாதிரி நம்ம நினைச்ச அந்த நம்மளோட கடன் அது. இப்ப எப்படி சிவபெருமானுக்கு வந்து 63 நாயன்மார்களும் அவங்க அதை வந்து அப்படியே கடன்களாக செஞ்சாங்களோ அது மாதிரி நம்மளோட கடன் அது. நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடன், அதை வந்து ஒரு எடுத்துக்க கூடாது வேற மாதிரி, அந்த மாதிரி நம்ம வந்து அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கம்மா. ரொம்ப சிறப்புமா இன்னைக்கு வகுப்பு. சிவாய நமம்மா. திருவடி வணக்கம்மா. நன்றி நன்றி அம்மா. வேற யாராவது பேசுறீங்களாம்மா? கருத்துக்கள் இருந்தா சொல்லாங்களாங்கம்மா, சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாங்கம்மா. ஆசிரியப்பா, வெண்பா, கலித்துறை, இது 3. கலித்துறையா? கலித்துறை, வெண்பா, கலித்துறை, இது 3 வகையான செய்யுள்கள். அதால சேர்க்கப்படுறதால 3 வகையான மணிகள், வெவ்வேறு மணிகள் சேர்த்து செஞ்சது போல மும்மணி 3 இல்லையா? மும்மணி கோவைனா 3 மணிகளை கோர்த்து, கோவைனா கோர்த்து சுவாமிக்கு மாலை சூட்டியது அப்படின்னா மும்மணி கோவை. ஆமா, இன்னைக்கு ரொம்ப அருமைங்கம்மா. திருவாரூருடைய வரலாறு கூறினது, திருவாரூர் வந்து பூங்கோயில் என்றது சொன்னீங்க. அந்த தாமரை கோயில், பூங்கோயில் தாமரை மலர்களாலான கோயில், அந்த தாமரை கோயில் சொன்னீங்க. கோயிலுக்கு கமலாலயம் என்று பேரு. திருவாரூருடைய பெருமை ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. அடுத்தது தேவாசிரியர் மண்டபம்ன்றது நீங்க சொன்னீங்க, நான்முகன், இந்திரன், திருமால் எல்லாரும் அனைத்தடியார் வானர்கள் தேவர்கள் அனைவரும் இருந்து அங்க தேவாசிரியர் மண்டபத்துல எல்லாரும் கேட்கும் அமர்ந்து பெருமாள் தரிசிக்கிற இடம் தேவாசிரியர் மண்டபம். அப்படிதானங்கம்மா? அதாவதுமா அந்த இடத்துல அடியார்கள் கூடி இருப்பாங்க. அடியார் கூட்டம் இருந்தாதான் அடியார்களோட அருளும் பெற முடியும், இறைவன் அருளை பெற முடியும்ன்றதுக்காக இந்த தேவாசிரியர் மண்டபத்துல அடியார்களோட சேர்ந்து வானவர்களாகிய தேவர்களும் கூட சேர்ந்து இருப்பாங்க. சுவாமியோட திருவடி வணங்குறதுக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். அடியார் அருளையும் பெற்று சுவாமியோட தரிசனமும் பெறுவதற்காக. அருமைங்கம்மா. நீங்க சொன்னது அனைத்தும் நீங்க சொன்னதுக்கு அப்படியே சாருமதி அம்மா அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டாங்க. எப்படி திருவாமது படிக்கணும், எப்படி அடியார வரவேற்கணும், அது கும்பம் கொடுத்து நம்ம பாதத்தை கல்வி எல்லாம். அம்மா நாங்க டெய்லியும் அண்ணா இது செய்யறோம்ல, 12 மணிக்கு அடியார வரவேற்று நாங்க இது அவபூஜை செய்யறோம்ல, அதே மாதிரி இன்னைக்கு நீங்க சொன்னதும் அவ்வளவு அருமமா. அடியாரை எப்படி நம்ம வரவேற்கிறோம், பறவையாரை எப்படி வரவேற்றார்கள், அவங்க எப்படி அமுது படைத்தார்கள், அனைத்தும் அருமைமா, அருமை. இது நாங்க அப்படியே மனசுல தங்கியே இருக்கும். எப்படி செய்யணும், நம்ம வீட்டுக்கே ஒரு அடியார் வந்தா நம்ம எப்படி செய்யணும், அவங்களோட பாதத்தை கழுவி அவங்களை அழகா உள்ள எடுத்து அவங்க கும்ப மரியாதை செய்து அவங்களுக்கு திருவாமது படைக்கணும், எவ்வளவு அன்பா செய்யணும், அதுக்கு கணவருக்கும் பெருமை சேர்க்கிற மாதிரி நல்லா செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க அந்த இது சொன்னது ரொம்ப அருமமா. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தங்கள். சில வார்த்தைகள் கோதில்னா குற்றம் இல்லாதவர்கள், பறவைனா திருமகள், கடலில் பிறந்த திருமகள் எப்படி கடவுள் அதே மாதிரி பறவையா இருக்காங்க. ஒவ்வொருத்துக்கும்
நம்பினா வந்து அடியாரில் சிறந்தவர், நங்கைனா பெண்களில் சிறந்தவர். இதெல்லாம் நாங்க சில குறிப்புகள்லாம் அழகா எடுத்து வச்சிருக்கோம்மா. சில வார்த்தைகளும் எங்களுக்கு தெரியாது இல்லை, அதெல்லாம் நல்ல குறிப்பு எடுத்து வச்சிருக்கோம். ரொம்ப அருமைங்கம்மா, அருமை. புவனேஸ்வரி அம்மா பேசுங்கம்மா. சிவாயனம்மா. சிவாயனம்மா திருவடி வணக்கம்மா. அனுசரியா திருவடி பணிகிறேன். அம்மா இன்னைக்கு வந்து வகுப்பு வந்து எல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. அதாவது இன்னைக்கு வகுப்புல சொன்னது பூராவே ஒரு அடியாரும் எப்படி தோழரா இருந்தாலும் எப்படி நம்ம வணங்கணும். ஒருத்தர் வந்து இப்ப நாம முதல்ல அவங்க வந்து நாம மிந்தி காலை விழணும், அவங்க வந்து நம்மள தழுவி எடுத்து நம்ம மார்போட அணைச்சிக்கிற அளவுக்கு நாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. எப்படி வணங்குற முறையும் சொன்னீங்க. அடுத்தது வந்து அவங்க வந்து இது அன்னம்பாளி பத்தி சொன்னீங்க. ஜெயிலே நாங்க மத்தியானம் 12 மணிக்கு பிரேமம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரி தான் அன்னம்பாளிப்பு செஞ்சுன்னு வரோம், செய்ய சொல்லுவாங்க. அதை நீங்க இன்னைக்கு வந்து விரிவா எடுத்து சொன்னீங்க. அது வந்து அதாவது முதல்ல அடியார் வந்ததும் அவங்கள வந்து காலில் கழுவி, அதாவது அடியார் கூட நாம வந்தா நாம வந்து நம்ம வீட்டு பக்கம் நின்று அவங்கள வரவேற்கணும். நம்ம வீட்டுல அம்மா கூடயோ ஐயா கூடயோ நின்று நாம அவங்க வரவேற்பு கொடுத்து அவங்களுக்கு கால்கள்லாம் நீரால கழுவி பால் ஊற்றி எல்லாம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டு வச்சு அவங்களுக்கு மலர் மாலை சூட்டி பூரண கும்ப மரியாதை கொடுத்து வீட்டுக்குள்ள அழைச்சின்னு போய் இருக்கையில அமர்த்தி அவங்க கையால நம்ம பூஜை அறையில தீபம் காட்ட சொல்லி அப்புறம் அவங்களுக்கு வந்து இருக்கையில அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பட்டு ஆசனம் பட்டு விரித்து அதுல வந்து ஆசனத்துல அமர்த்தி தலைவாழை இலை போட்டு 6 சுவை, அதான் 6 சுவை கறின்னு சொன்னீங்க. 4 வகை சொன்னீங்க. கடித்தல், உண்ணுதல், நக்குதல், பருகுதல்னு சொன்னீங்க. அந்த 4 வகையான அரிசிய உணவும் படைச்சு அவர்களுக்கு அன்பாக, அதாவது செய்யறதும் அன்பா செய்யணும், படைக்கிறதும் அவங்களுக்கு அன்பா படைக்கணும். மனசு ஒன்றி அடியார்களை செய்யும் போது எந்த ஒரு கோபமோ தாபமோ ஒரு கஷ்டமோ இல்லாம மனசு அன்போட செய்யணும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாதிரி செஞ்சு அம்மா வந்து, அதாவது அவங்க வந்து அந்த நாள்ல வந்து கைலாயத்துல பராசக்தி கூட இருந்து அவங்க தொண்டு செஞ்ச அம்மா தான் பரிவார அம்மா. இப்ப அவங்க அந்த நிலையின் காரணமாக இப்ப கீழே மண்ணுலகத்துக்கு வந்தோம். இப்ப சேரமான் பெருமானுக்கு இப்ப நம்பி ஆறுவர் கூட மன வாழ்க்கையில அவருக்கு தொண்டு செஞ்சு நிற்கிறாங்க. அந்த பாக்கியம் எல்லாருக்கும் எப்படி கிடைக்கும்? ஒரு இடத்துல தொண்டு செஞ்சுதான் 3 இடத்துல அவங்க தொண்டு செஞ்சுன்னு வராங்க. அவங்க அதை செஞ்ச பிறவின் பயன் தான் அவங்க. அடுத்தது சேரமான் பெருமானுக்கும் தொண்டு செய்யற பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சது. இவங்க எல்லாரும் சேர்த்து அவங்களுக்கு வந்து அன்னம்பாளிப்பாங்க சொல்றது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. அன்னம் செய்வது எப்படி, நம்ம வீட்டுக்கு அடியார் வந்தா அவங்களை எப்படி வரவேற்று இட்டுன்னு போகணும், அவங்களை எப்படி அமுது பாலிக்கணும், அவங்களுக்கு எப்படி வணங்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதை நாங்க ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும், அதை வாழ்க்கையில கடைப்பிடிக்கிறதுக்கு பெருமானும் அருளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப திருவடி வணங்கிறோம்மா. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்து திருவடி வணக்கம்மா. நன்றிம்மா. திருச்சிட்டம்மா. அம்மா சிவாயனம்மா நன்றிங்கம்மா. காஞ்சனா அம்மா வாழ்த்து பாடல் பாடுங்கம்மா. வான்முகில் வளாது பெய்க. காஞ்சனா அம்மா. பொன்முடி அம்மா பாடுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் அதுக்கு மேல ஸ்டக் ஆகி போச்சு எனக்கு. மலிவலம் சுரக்க மன்னன் கோன்மதுரை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க. அறங்கள் போங்க நற்றவம் வேலி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். பாடவா? பாடுங்கம்மா. காஞ்சனா அம்மா பாடுங்க. சிற்றம்பலம் அனைத்து அடியார் திருடி பணிகிறேன். அம்மா சிவாய நம. ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வேப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருப்படி